කළා. ඒ වගේම ඒකේ progress එක හැම සතියන්තෙම ඔයගොල්ලොත් එක්ක නැවතත් කතා කරනවා. මේ ඒ හමුවයි අපහු යන්නේ ඒකේ තුන්වෙනි හමුව. நாங்க மூன்று கிழமையா நாங்க இந்த விஷயத்தை தொடர்ச்சியா செய்து கொண்டிருக்கிறோம். அதுல குறிப்பிட்ட வேலைகளை செய்ய சொல்லி அருண் ஜோர்ஜ் உங்களுக்கு அருண் ஜோர்ஜ் உங்களுக்கு சொன்னது மட்டும் இல்லாம அந்த விஷயங்கள் சரியான மாதிரி நடந்து கொண்டு இருக்குதா அப்படின்றதையும் அவர் தொடர்ச்சியா ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அந்த அடிப்படையில நாங்க இன்றைக்கு 3வது தரம் உங்களை மீட் பண்றோம். අපි හරියටම අපේ මයින්ඩ් සෙට් එක ඒ වගේම පෝස්චර් එක එතනනම් කන්ටැක්ට් ලිස්ට් එක හරි ගස්සන වැඩ ටික ඊට පස්සේ ඉන්විටේෂන් ප්‍රොස්පෙක්ටින් පාර්ට් එක හරියටම කළා. මේ වෙද්දි ඉන්විටේෂන් ක්ලෝසින් වලට ඇවිල්ලා තියෙනවා. දැන් ඒ කියන්නේ අපේ යාන්ත්‍රණය හරියටම වැඩපිළිවෙල සක්‍රියව ක්‍රියාත්මක වෙලා අපිට වැඩ ටික කරන්න ඕන තැනට ඇවිල්ලා තියෙනවා. எங்களோட போஸ்டர் அதே மாதிரி எங்களோட மைண்ட் செட் அப்படின்ற விஷயங்களுக்கு கூடாக எங்களோட கண்டாக்ட் லிஸ்ட் சரியான மாதிரி நாங்க செய்து சரியான மாதிரியான இந்த விஷயத்தை எப்படி கொடுக்கறது அப்படின்ற விஷயங்களை நாங்க வடிவா படிச்சு கொண்டு இந்த விஷயத்த என்ன மாதிரி இன்னும் வடிவா செய்து கொண்டு போறது அப்படின்னு சொல்றத இன்னும் பலமிக்க ரீதியில நாங்க கற்றுக்கொண்டு எங்களோட பயணத்தை தொடர்ந்துட்டு இருக்கோம். ඔගොල්ලෝ වැඩ කටයුතු කරගෙන යද්දි දැන් එන කාරණාවලට අද දවසේ එන කාරණාවලට හිතින විවිධ ගැටලු එහෙම නැත්නම් දැනගත යුතු කාරණා තව තහවුරු කරගත යුතු කාරණා ඒ ඔක්කොටම ක්‍රමානුකූලව වාට උත්තර ලැබෙමින් තියෙනවා. අද දවසෙත් ඒකට හොඳ ශක්තියක් ලැබෙනවා. உங்களுக்கு இந்த விஷயத்த செய்து கொண்டு போகக்குள்ள வரக்கூடிய கேள்விகள் அந்த மாதிரியான எப்படி இதை செய்யலாம் அப்படின்னு சொல்ற உங்களோட அந்த கடங்களுக்கு எல்லாத்துக்குமே உங்களுக்கு இந்த சந்தர்ப்பத்துல உங்களுக்கு சரியான விடைகள் கிடைச்சு கொண்டிருக்குது. அதே மாதிரி அதை இன்னும் பலமிக்கதா ஆக்கக்கூடிய மாதிரியான சந்திப்பா இன்றைய சந்திப்பு உங்களுக்கு அமையும். හැමෝම එහෙනම් නෝට් බුක් එක පෙන් එක හරියටම අරගෙන අවශ්‍ය කාරණා ලියා ගන්න ලෑස්ති කරන්න. මගේ නම් මම ලෑස්ති කරලා තියෙන්නේ. ඒ වගේමයි හරියටම වීඩියෝ එක ඔන් කරලා ඔයා මියුට් කරගන්න ඔයාගේ වොයිස් செக்ஷன் එක. அதுக்கு தேவையான அந்த விஷயத்தை எடுத்துக்கொள்றதுக்கு தேவையான விஷயங்களோட நீங்க ரெடி ஆகிக்கொள்ளுங்க. அதுக்கு தேவையான நோட் புக் அந்த விஷயங்கள் எல்லாம் எடுத்து வச்சுக்கொள்ளுங்க. நானும் அதை எடுத்து வச்சிருக்கேன். அதே மாதிரி உங்களுக்கு இந்த வீடியோவை ஆன் பண்ணி உங்களோட வாய்ஸை நீங்க மியூட் பண்ணிக்கொள்ளுங்க. සුපුරුදු පරිදි අපේ විෂනරි ලීඩර් අද ඇවිල්ලා ඉන්නවා. හරියටම අපි next level එකට ගෙනියන්න. අපි හැමෝම 100% ඒකට සහභාගී වෙමු. எங்களோட விசேஷமான அந்த எங்களோட விசனரி இன்றைக்கு வந்திருக்காரு எங்களை மேல கொண்டு போறதுக்காக அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போறதுக்காக. அதனால 100% நாங்க எல்லாருமே அவரோட இன்றைக்கு சேர்ந்து இருக்கோம். So please help me welcome my leader, my mentor, Titans founding partner, V partner, Arun George. Good morning. Thank you, Suraj. So let us get started with week 3 call. How are you doing? හැම කෙනාටම good morning. අපි අද දවසේ week 3 එක start කරනවා. ඔයාලා හැමෝටම කොහොමද? எல்லாருக்கும் வணக்கம். நாங்க இன்னைக்கு 3வது வீக் நாங்க ஸ்டார்ட் பண்றோம். இது எப்படி இருக்குது உங்களுக்கு எல்லாருக்கும்? Let me quickly take a look at all you all had dinner or not yet. Some of you look hungry. මට පොඩි වෙලාවක් දෙන්න ඔයාලගේ මූණු ටික පොඩ්ඩක් බලන්න. සමහර අය රැයට කෑම කාලාද නැද්ද කියලා දන්නේ නැහැ. සමහර අයට බඩගිනි වගේ පේනවා. எனக்கு நான் உங்களை எல்லாரையும் பார்த்துக்கொள்றேன். இதுல உங்களோட முகத்தை எல்லாம் பார்த்துக்கொள்றேன். நீங்க நைட்டுக்கு சாப்பிட்டீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி அதுலயும் குறிப்பிட்ட சில பேர் பசியோட இருக்கிற மாதிரி தெரியுது. I know for sure both my translators are hungry. The sound has no energy. මම දන්නවා අපේ ට්‍රාන්ස්ලේට් කරන ගොඩක් බඩගිනි ඉන්නේ. මොකද ඒගොල්ලෝගේ කිසිම එනර්ජි එකක් නැහැ කටහඬේ. நான் நினைக்கிறேன் எங்களோட டிரான்ஸ்லேட்டர் 2 பேருமே பசியில இருக்காங்க அப்படின்னு சொல்லி என்ன 2 பேருமே எந்த எனர்ஜியும் இல்லாம இருக்காங்க. So this week I want to talk to you about cold prospecting, because that is one of the things a lot of you have inquired about. මේ සතියේ මම බලාපොරොත්තු වෙන ඔයාලත් එක්ක කෝල් ප්‍රොස්පෙක්ටිං ගැන කතා කරන්න. විශේෂයෙන්ම ගොඩක් අය මේ කෝල් ප්‍රොස්පෙක්ටිං සම්බන්ධයෙන් මගෙන් විමසීම් කරලා තියෙනවා.
நான் இந்த கிழமை உங்களுக்கு எதிர்பார்த்திருக்கிறது இந்த கால் ப்ராஸ்பெக்டிங் சம்பந்தமா உங்களோட கதைக்கிறதுக்கு என்ன நிறைய பேர் அது சம்பந்தமா என்கிட்ட கேட்டிருக்கீங்க. So whoever want to learn a little bit about coal prospecting, give me a thumbs up and show if you want to hear about it. කාටරි අවශ්‍ය නම් කෝල් ප්‍රොස්පෙක්ටිං ගැන අද දවසේ වාට මගෙන් ඉගෙන ගන්න thumbs up එකක් දීලා පෙන්වන්න බලන්න වාට අවශ්‍යයි කියන එක. யாருக்கெல்லாம் இதுல இந்த கோல் ப்ராஸ்பெக்டிங் சம்பந்தமா தெரிஞ்சு கொள்ள வேண்டி இருக்கு அவங்க எல்லாம் இந்த தம் அப் அடையாளத்தை காட்டி எனக்கு காட்டுங்க பாப்போம் யாருக்கெல்லாம் தேவை அப்படின்னு சொல்லி. Okay. All right. So there are two ways of prospecting in the coal. One is, of course, out on the streets, and second is social media. And I think most of you want to learn about the social media coal prospecting. කෝල් ප්‍රොස්පෙක්ටිං ගැන කතා කරද්දී ක්‍රම දෙකක් තියෙනවා. එකක් තමයි සාමාන්‍යයෙන් අපිට පාරිතොරයේදී හම්බෙන ඇත් එක ප්‍රොස්පෙක්ටිං කරන්න පුළුවන්. අනිත් ක්‍රමය තමයි සෝෂල් මීඩියා හරහා ප්‍රොස්පෙක්ටිං කරන්න පුළුවන්. ගොඩක් අය කැමති මම දන්නවා අද දවසේ සෝෂල් මීඩියා හරහා කරන ප්‍රොස්පෙක්ටිං ගැන ඉගෙන ගන්න. கோல் ப்ராஸ்பெக்டிங் அப்படின்னு பார்க்கும்போது அதுல ரெண்டு வகையான விஷயங்கள் இருக்கு. ஒன்று நாங்க சாதாரணமா வெளியில போகும்போது சந்திக்கிற எங்களுக்கு தெரியாத நபர்களை எப்படி நாங்க ப்ராஸ்பெக்ட் பண்றது அப்படின்னு சொல்றது. அடுத்தது இந்த சோசியல் மீடியால எப்படி ப்ராஸ்பெக்ட் பண்றது அப்படின்றது. இதுல பெரும்பாலான ஆட்களுக்கு தேவையா இருக்குதுன்னு சொன்னா சோசியல் மீடியால எப்படி ப்ராஸ்பெக்டிங் செய்யறது அப்படின்னு சொல்றது. If you want to do social media prospecting, for most of you, you will have to start with cleaning up your social media accounts for most of you. ඔයාලට සෝෂල් මීඩියා හරහා ප්‍රොස්පෙක්ටිං කරන්න අවශ්‍ය නැහැ. හැම ගොඩක් අයට මම දන්නවා ඉස්සෙල්ලම කරන්න තියෙන දේ තමයි ඔයාගේ සෝෂල් මීඩියා account එක හරියට clean කරගන්න. இதுல சோசியல் மீடியா பண்ணிக்கொள்ளணும் முதலாவது. Anybody, if they visit your social media account, whether it is LinkedIn or Facebook or whatever it is, they can know that you are doing network marketing. Most probably they can even find out that you're doing it with QNet. And these two information they can find out within 2 minutes. ඕනම කෙනෙක් ඔයාගේ සෝෂල් මීඩියා account එකට log වුණොත් ඒ කියන්නේ LinkedIn වෙන්න පුළුවන්, Facebook වෙන්න පුළුවන්, ඕනම මීඩියා එකක් වෙන්න පුළුවන්. ඕනම කෙනෙකුට විනාඩි 2ක් ඇතුළත දැනගන්න පුළුවන් වෙනවා ඔයා network marketing කරනවා කියන කාරණාව සහ ඔයා QNet කියන සමාගමත් එක්ක එකතු වෙලා තමයි වැඩ කරන්නේ කියන කාරණාව. இதுல இருக்கிற யாராவது ஒரு ஆள் உங்களோட சோசியல் மீடியாவில் உங்களை பார்த்தாங்க அப்படின்னு சொன்னா அது ஃபேஸ்புக்கா இருக்கட்டும் இல்ல லிங்க்டினா இருக்கட்டும் எதுலயாவது பார்த்தாங்க அப்படின்னு சொன்னா பார்த்த ஒரு 2 நிமிஷத்துலயே அவங்களுக்கு தெரிஞ்சு கொள்றதுக்கு ஏழுமா இருக்கும் நீங்க நெட்வொர்க் மார்க்கெட்டிங் செய்றீங்க அப்படின்னு சொல்லியோ அதுலயும் இன்னும் குறிப்பா நீங்க கியூனெட்டோட சேர்ந்து அதை செய்துட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்றதே உங்களுக்கு அவங்களுக்கு ஜஸ்ட் ஒரு பாக்குற பார்வையிலேயே அவங்களுக்கு தெரிஞ்சு கொள்றதுக்கு ஏழுமா இருக்கும். හවුද නැද්ද? ஓமா இல்லையா? Is that good for your prospecting or is that not good for your prospecting? ඔයා හිතන්නේ ඔයාගේ prospecting වලට එක හොඳ කාරණාවක් කියලාද හොඳ නැති කාරණාවක් කියලාද? நீங்க நினைக்கிறீங்க உங்களோட prospecting அது நல்ல விஷயமா இருக்குமா இல்ல கூடாத விஷயம் நினைக்கிறீங்களா? And then you wonder why you send messages to people and they don't respond. ඊට පස්සේ දැන් ඔයා හිතනවා මොකද මම messages දැම්මට පස්සේ இப்போ நீங்க யோசிக்கிறீங்க ஏன் நான் ஆட்களுக்கு மெசேஜ் அனுப்பும்போது அவங்க அதுக்கான எந்த விதமான ரெஸ்பான்ஸ் பண்றாங்க இல்ல. If you want to do that, first of all clean up your post. Okay, don't have posts related to the company or even the products. Remove all those posts. ඔයාට ඉස්සෙල්ලම මෙන්න මේ සෝෂල් මීඩියා හරහා ප්‍රොස්පෙක්ටිං කරන්න පටන් ගන්න නම් ඉස්සෙල්ලම ඔයා දැනට දාලා තියෙන පෝස්ට් කම්පැනි එක ගැන ප්‍රොඩක්ට්ස් ගැන එහෙම දාපුවා තියෙනවා නම් ඉස්සෙල්ලම ඒවා ඉවත් කරන්න. நீங்க முதலாவது கிளீன் அப் செய்யணும் உங்களோட சோசியல் மீடியாவை. உங்களோட கம்பெனி சம்பந்தமான ஏதாவது நீங்க போஸ்ட் போட்டிருந்தாலோ அல்ல அப்படி சொன்னா ப்ராடக்ட் சம்பந்தமான போஸ்ட் போட்டிருந்தா கூட அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க கிளீன் பண்ணணும். And also posts like I am becoming a millionaire
you know, I am a millionaire. You know, these are posts which people can see and realize that you are into some kind of a network marketing business. ඒ වගේම ඔයා පෝස්ට් දාලා තියෙනවා නම් මම මිලියනර් කෙනෙක් වෙන්න යන්නේ මම කෝටිපතියෙක් වෙන්න යන්නේ කියලා අන්න ඒ වගේ පෝස්ට් හරහා මිනිස්සු තේරුම් ගන්නවා ඔයා මොනවා හරි නෙට්වර්ක් මාකටිං සම්බන්ධයෙන් මොනවා හරි දෙයකට සම්බන්ධ වෙලා ඉන්නේ කියලා. நீங்க ஏதாவது ஒரு சந்தர்ப்பத்துல நான் லட்சாதிபதியாக போறேன் நான் பணக்காரனாக போடுறேன் அப்படியான அந்த போஸ்ட் நீங்க போட்டிருந்தீங்க அப்படின்னு சொன்னா யாரும் ஜோதிச்சு கொள்வாங்க என்ன அப்படின்னு சொன்னா நீங்க கட்டாயமா ஏதோ ஒரு நெட்வொர்க் மார்க்கெட்டிங் கம்பெனியோ தொடர்புல இருக்கீங்க அப்படின்னா. So but if you have posts which don't relate to the company, like maybe you are going to Malaysia, you are attending some event which if people see, they cannot find out that it is related to network marketing or QNet, no problem, you can still have it. ඒ වගාව දාලා තියෙන පෝස්ට් සාමාන්‍යයෙන් උදාහරණයක් විදිහට කම්පැනි එකට සම්බන්ධ නොවෙනේ. ඒ වගේම මට නම් මැලේසියා වලට වගේ ගිහිපුවේ ට්‍රැවල් කරපුවා ගැන සම්බන්ධයෙන් මම පෝස්ට් දාලා තියෙනවා නම් நெட்வொர்க் மார்க்கெட்டிங் කියන விஷயத்துக்கு එක්ක සම්බන්ධ නැත්නම් ඒක කිසිම ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நீங்க எங்கேயாவது போனது சம்பந்தமான ஏதாவது போஸ்ட் அப்படியான அந்த போஸ்ட்ல இருந்து நீங்க அந்த கம்பெனி சம்பந்தமான விஷயங்களோ இல்ல வேற ஏதாவது ஆக்களால ஐடென்டிஃபை பண்ணக்கூடிய முடியாத போஸ்ட் அப்படின்னு சொன்னா அதை வச்சிருக்கிறதுல பிரச்சனை இல்லை. உதாரணத்துக்கு நீங்க மலேசியா போன ஒரு ட்ரிப் சம்பந்தமான போட்டோ போட்டிருக்கீங்க அப்படின்னு சொன்னா அதுல இருந்து அவங்களுக்கு நீங்க இந்த விஷயத்துக்காக தான் போயிருக்கீங்க அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ண முடியாத போஸ்ட் அப்படின்னு சொன்னா அதை நீங்க வச்சிருக்கிறதுல ஒன்றும் பிரச்சனை இல்லை. If help, okay, I do it. I'm not saying you need to do it, but sometimes it helps to have a different account just for prospecting. ඔයාට මේක උදව්වක් වෙයි කියලා හිතනවා ඔයා මේක කරන්න සමහර වෙලාවට ඔයාලට පුළුවන්කම තියෙනවා ප්‍රොස්පෙක්ටිං වලට අදාළව වෙනම account එකක් අලුතෙන්ම නිර්මාණය කරගන්න. உங்களுக்கு அது உங்களுக்கு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னு சொல்லி தெரியாது, இருந்தாலும் சொல்றேன்னா நீங்க இந்த ப்ராஸ்பெக்டிங் அப்படின்றதுக்காகவே நீங்க இன்னொரு அக்கவுண்ட் ஒன்று நீங்க வச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னா அது உங்களுக்கு இன்னும் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறேன். Because even if you remove all network marketing and company related posts from your account, all your friends, maybe 80% of your contacts are in the business and they will put up posts like that every day. ඔයා සමහර අවස්ථාවට ඔයාගේ තියෙන පෝස්ට් ඔක්කොම ඉවත් කරා වුණත් ඔයාගේ contact list එකේ ඉන්න ඔයාගේ friends list එකේ ඉන්න අයගෙන් 80%ක් විතර මේ සමහරට business එකේ ඉන්නවා වෙන්න පුළුවන්. ඒගොල්ලෝ ඔයා දැම්මේ නැතත් එයාලා මේකට සම්බන්ධ post හැමදාම වගේ දානවා. சாதாரணமா உங்களுக்கு நீங்க இதுல இருக்கிற எல்லா போஸ்டையுமே நீங்க நெட்வொர்க் மார்க்கெட்டிங் ரிலேட்டடான போஸ்ட் எல்லாத்தையும் நீங்க அகற்றிட்டீங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கொண்டா கூட உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல இருக்கிறார்கள், அதாவது உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்ல இருக்கிறார்கள் 80% ஆனாக்கள் நெட்வொர்க் மார்க்கெட்டிங்கோட தொடர்புபட்ட ஆக்களா தான் இருப்பாங்க. அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா ஒவ்வொரு நாளுமே அது சம்பந்தமான அந்த மாதிரியான போஸ்ட் அவங்க போட்டுட்டு தான் இருப்பாங்க. So I have 1 or 2 accounts where I don't friend with anybody in the business in my team. මංගාව තියෙන accounts එකක් දෙකක් විතර ඒ කිසිම account එකක මම friends ලා විදියට add කරගන්නේ නැහැ මගේ team වල මේ business එකට සම්බන්ධ කිසිම කෙනෙක්. என்னட்ட 1-2 அக்கவுண்ட் இருக்குது. அந்த அக்கவுண்ட்ல நான் எந்த விதமான ஆட்களையும் நான் ஆட் பண்ணி கொள்றது இல்ல. என்னோட டீம் சம்பந்தப்பட்ட ஆட்கள் யாரையுமே நான் அந்த இது அக்கவுண்ட்ல ஆட் பண்ணி கொள்றது இல்ல. Now to become good in social media prospecting, one of the mindset changes you need to make is most people approach social media to sell. Okay, how do I sell? How do I convince? How do I grab somebody and convince them into my opportunity? That is usually the mindset, and that we need to change. ඔයාට මේ social media සම්බන්ධයෙන් prospecting ගැන කතා කරද්දී ඔයාට ඒකේ විශේෂයෙන් හොඳට මේක කරගෙන යන්න නම් ඔයාට වෙනස් කරගන්න ඕන mindset එකක් තියෙනවා. මොකද ගොඩක් අය social media වල සම්බන්ධ වෙන්නේ මම කොහොමද යමක් විකුණගන්නේ? මම කොහොමද කෙනෙක්ව convince කරන්නේ? මගේ
අවස්ථාව කොහොමද මම කෙනෙකුට දෙන්නේ කියන එක ගැන හිතන එක තමයි ගොඩක් අයගේ පුරුද්ද. හැබැයි ඔයාට මේ මයින්ඩ්සෙට් එක වෙනස් කරගන්න වෙනවා. சோஷியல் மீடியால நீங்க இந்த விஷயத்தை செய்ய வலிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா நீங்க கட்டாயமா மாத்திக்கொள்ள வேண்டிய ஒரு மைண்ட் செட் ஒன்று இருக்கு. அதுதான் என்னன்னா, சோஷியல் மீடியால ட்ரை பண்ற ஆட்கள் எல்லாருமே செய்யறது எப்படியாவது சோஷியல் மீடியால யாருக்கெல்லாம் என்னோட இந்த விஷயத்த விற்கலாம், இல்ல யாருக்கெல்லாம் இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கலாம், அப்படி யாரெல்லாம் பிடிச்சு இதுக்குள்ள இழுத்து கொள்ளலாம் அப்படின்றது மாதிரியான ஒரு நோக்கத்தோட தான் அவங்க அதுல இருக்காங்க. அப்ப அந்த மைண்ட் செட்டை நீங்க மாத்தணும். Sorry, got disconnected. I am back. I hope you can all see me. Sorry, මගේ ෆෝන් මේ ලයින් එක ඩිස්කනෙක්ට් වුණා. මම හිතුවා නැවතත් ඔයාලා හැමෝටම මාව පේනවා කියලා. மன்னிக்கணும், நான் டிஸ்கனெக்ட் ஆகியிருந்தேன், ஆகிட்டேன். நான் நினைக்கிறேன் திரும்ப நான் உங்களுக்கு நல்லபடியா தெரியுது அப்படி. Did you miss me? ඔයාලට මාව මගහැරුණාද? நீங்க என்ன மிஸ் பண்ணீங்களா? Okay. So what is the right mindset when it comes to social media prospecting? මොකක්ද ඇත්තට මේ හරි මයින්ඩ්සෙට් එක කියලා කියන්නේ මේ සෝෂල් මීඩියා ප්‍රොස්පෙක්ටිං වලට ආවන පස්සේ? சோஷியல் மீடியா ப்ராஸ்பெக்ட் அப்படின்னும் போது நாங்க எந்த மாதிரியான சரியான மைண்ட் செட்ல இருக்கணும்? Social media is one of the best ways to connect with people, okay, but not to convince them. It is very good in connecting. So your mindset should be, how can I connect with the right people? සෝෂල් මීඩියා කියලා කියන්නේ ඇත්තටම හොඳම ක්‍රමවේදයක් මනුෂ්‍යත් එක්ක කනෙක්ට් වෙන්න, සම්බන්ධ වෙන්න. හැබැයි කෙනෙක්ව කන්වින්ස් කරන්න නෙමෙයි. ඒ නිසා ඔයා ඉගෙන ගන්න ප්‍රධානම දේ තමයි මම කොහොමද කෙනෙක් එක්ක හරියටම කනෙක්ටිවිටි එක හදාගන්න, සම්බන්ධතාවය හදාගන්න කියන එක. சோஷியல் மீடியா அப்படின்னு சொல்றது ஒரு நபரோட நாங்க தொடர்பு படக்கூடிய ஒரு அருமையான ஒரு முறை தான் இந்த சோஷியல் மீடியா அப்படின்னு சொல்றது. அந்த கனெக்ட் ஆகிறது தான் அதோட நோக்கமே தவிர கன்வின்ஸ் பண்றது இல்லை. அப்ப அதனால நீங்க அந்த நோக்கத்தை சரியா புரிஞ்சு கொள்ளணும். So think for a second, think like a prospect, okay? If you want to connect with somebody, you usually will connect with people who you think is relatable to you, that you can relate with. ඔයා පොඩ්ඩකට හිතන්න, ඔයා ප්‍රොස්පෙක්ට් කෙනෙක් කියලා, right? ඔයා ප්‍රොස්පෙක්ට් කෙනෙක් විදියට හිතුවොතින්, right? ඔයා බලන්න ඔයා කාය එක්කද සම්බන්ධ වෙන්න කැමති. ඔයා කොයි වගේ කෙනෙක් එක්කද මේ සෝෂල් මීඩියා හරහා සම්බන්ධතාවයක් පවත්වන්න කැමති වෙන්නේ. நீங்க சாதாரணமா யாரோட தொடர்பு படுறதுக்கு விரும்புவீங்க அப்படின்னு சொன்னா உங்களோட சம்பந்தப்பட்ட மாதிரியான ஆட்களோட தான் நீங்க எப்பயுமே தொடர்பு படுறதுக்கு விரும்புவீங்க இல்லையா? Or people who are, higher up in the status, who are more prominent, inspiring, that kind of a people. ඔයා කැමති වෙන්නේ ඔයත් එක්ක සම්බන්ධතාවයක් පවත්වන මට්ටමේ කෙනෙක් එක්ක සම්බන්ධතාව පවත්වන්නද? එහෙම නැත්නම් අපි ගත්තොතින් ලොකු ස්ටේටස් මේන්ටේන් කරන, එහෙම නැත්නම් අර හයි එන්ඩ් එකේ ඉන්න අය, ලොකු ටිකක් ගොඩාක් ලොකු විදියට හිතන අය එක්ක සම්බන්ධතාව පවත්වන්නද ඔයා කැමති වෙන්නේ? நீங்க சாதாரணமா ஆக்களோட ஒரு தொடர்புண்டை ஏற்படுத்தி கொள்றதுக்கு விரும்புறது நீங்க உங்களை மாதிரியே இருக்கிற ஆக்களோட தானா, இல்ல அப்படின்னு சொன்னா உங்களை இன்ஸ்பயர் பண்ணக்கூடிய மாதிரி, உங்களை இன்னும் நீங்க பார்த்து பிரமிக்கக்கூடிய மாதிரியான அந்த அப்படியான நபர்களோட நீங்க தொடர்புகளை பேணிக் கொள்றதுக்கு விரும்புவீங்களா? Now, if I look at some of your social media profile, will it attract me or will it
make me feel as though I don't know what this guy is doing. I don't want to connect with this guy. මම කෙනෙක් සාමාන්‍යයෙන් social media account එකක් දිහා බැලුවට පස්සේ මම වුණත් සාමාන්‍යයෙන් කරන දේ තමයි මෙයාගේ තියෙන දේවල් එක්ක මම මෙයා එක්ක සම්බන්ධතාව පවත්වන්න ඕනද නැත්නම් මෙයාත් එක්ක සම්බන්ධතාව පවත්විය යුතු නැද්ද කියලා මම හිතනවා. நான் கூட யாரையாவது ஒரு சோசியல் மீடியா ப்ரொஃபைல் ஒன்று பார்த்தேன் அப்படின்னு சொன்னா இது இந்த நபர் என்ன பண்றாரு, இவரோட நான் தொடர்பு ஒன்று வச்சுக்கொள்ளணுமா இல்லையா, இவர் என்ன செய்யறாருன்னு எனக்கு தெரியல அப்படின்றது மாதிரியான சிந்தனைகள் எனக்கு வரும். Most of you have, for example, most of you have in your profile, you say unemployable or employed with CEO of self-employed. You know, those kind of terms. And when you have that, what, you know, just think from a prospect side. What message does it convey to a prospect? ඔයා පොඩ්ඩක් නිකමට හිතලා බලන්න prospect කෙනෙක්ගේ පැත්තෙන් right ඔයාගේ ගොඩාක් අයගේ account වලට ගියාට පස්සේ ඒවයි තියෙන්නේ unemployable ඒ කියන්නේ ඔයාව රැකියාවකට කවදාවත් ගන්න බෑ එහෙම නැත්නම් ඔයා තමයි CEO of self employed තනියෙන් තමන්ම තමන්ගේ CEO වෙලා ඉන්නවා කියන වගේ සමහර messages ඔයාගේ social media account එකේ තියෙනවා. එතකොට ඔයා නිකන් prospect කෙනෙක්ගේ පැත්තෙන් ඔයා පොඩ්ඩක් හිතලා බලන්න. நீங்க உதாரணத்துக்கு ஜோதிச்சு பாருங்க, உங்களோட ஒரு ப்ரொஃபைல்ல நீங்க இப்படி போட்டிருக்கீங்க அப்படின்னு சொன்னா, உதாரணத்துக்கு என்ன சொல்றது, இது அன்எம்ப்ளாயபிள் அப்படின்னு சொன்னா நான் வேலைக்கு எடுக்கக்கூடிய ஆள் இல்லை அப்படின்றது மாதிரி. அப்படி இல்லைன்னு சொன்னா நான் என்னோட சொந்த வியாபாரத்துல நான் சிஇஓ இருக்கேன், இல்ல நானாவே சிஇஓ ஆகியிருக்கேன் அப்படின்றது மாதிரியான கருத்துப்படுறது மாதிரியான சில விஷயங்களை நீங்க போட்டிருக்கும் போது அது என்ன மாதிரி உங்களை மற்றாக்களை அட்ராக்ட் பண்ணும் இல்ல உங்களை அட்ராக்ட் பண்ணணும்னு நீங்க நினைக்கிறீங்க? See, people with normal business, even if they are a CEO of a normal business, they don't put things like this. එයා සාමාන්‍ය ව්‍යාපාරයක් සාම්ප්‍රදායික ව්‍යාපාරයක් කරන කෙනෙක් වුණත් එයා ඇත්තටම මේ වගේ ව්‍යාපාරයක CEO වුණත් එයා සාමාන්‍යයෙන් මේ වගේ දේවල් එයාගේ account එකේ දාන්නේ නැහැ. சாதாரணமான வியாபாரங்களை செய்யக்கூடிய நபர்கள் கூட அவங்களோட வியாபாரத்துல அவங்க சிஇஓ இருந்தா கூட அவங்க இப்படியான மாதிரியான வெளிப்படுத்தல்களை அவங்க மேற்கொள்ள மாட்டாங்க. So instead, put things which people can relate to. Okay, for example, if you are a teacher and now you are a networker, you resigned the position of a teacher and now you are a networker, you can say ex-teacher turned entrepreneur. Now, does it attract? ඔයා නිකන් හිතන්නකෝ ඔයා ඒ වෙනුවට ඔයා හැමතිස්සෙම දාන්න ඕනේ තව කෙනෙක් එක්ක සම්බන්ධ වෙන්න පුළුවන් විදිහේ දේවල්. ඔයා නිකන් උදාහරණයක් විදිහට ගත්තොත් ඔයා කලින් ටීචර් කෙනෙක් නම් දැන් ඔයා රිසයින් වෙලා දැන් නෙට්වර්ක් කෙනෙක් බවට පත් වෙලා තියෙනවා නම් අද නෙට්වර්ක් කෙනෙක් බවට පත් වෙලා තියෙන නැත්නම් sorry ඔයා දැන් කලින් ටීචර් කෙනෙක් දැන් නෙට්වර්ක් කෙනෙක් බවට පත් වෙලා තියෙනවා. ඔයා දැම්මොත් කලින් ටීචර් කෙනෙක් දැන් මම entrepreneur කෙනෙක් බවට පත් වෙලා කියලා ඒක ගැලපෙන්නේ නැහැ. சாதாரணமா இப்ப இப்படி யோசிச்சு பாருங்க, நீங்க அந்த அப்படியான விஷயங்கள் சிஇஓ மாதிரியான விஷயங்களை போடுறதுக்கு பதிலா நீங்க எப்படி போடலாம் அப்படின்னு சொன்னா ஆக்களை அட்ராக்ட் பண்ணக்கூடிய மாதிரி சில விஷயங்களை போடலாம். உதாரணத்துக்கு இப்ப பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க ஒரு ஆல்ரெடி நீங்க எக்ஸ் டீச்சர் ஒரு ஆள், அதாவது நீங்க டீச்சரா இருந்து இப்ப நீங்க நெட்வொர்க்கர் ஆகிருக்கீங்க அப்படின்னு சொன்னா எக்ஸ் டீச்சர், அதே மாதிரி இப்ப நான் ஒரு என்டர்பிரினர் ஆகியிருக்கேன், நான் ஒரு என்ன சொல்றது ஒரு முயற்சியாண்மை ஒன்று நான் செய்துட்டு இருக்கேன், என்டர்பிரினர் ஆகியிருக்கேன் அப்படின்னு சொல்றது மாதிரி நீங்க போட்டீங்கன்னா அது எப்படி இருக்கும்? Now, when you put something like ex-doctor turned businessman or ex-hotelier turned entrepreneur, that immediately relates with almost everyone in that position. සාමාන්‍යයෙන් අපි උදාහරණයක් විදිහට එක්ස් ඩොක්ටර් කෙනෙක් කලින් ඩොක්ටර් කෙනෙක් දැන් බිස්නස්මන් කෙනෙක් වෙලා එහෙම නැත්නම් කලින් හොටෙලිය කෙනෙක් දැන් බිස්නස්මන් කෙනෙක් වෙලා කියලා අපි දැම්මොත් පෝස්ට් එකක් ඒකෙන් ඉක්මනින්ම බලන කෙනාට පණිවිඩයක් යනවා අපි අර කලින් කිව්ව විදිහේ වෙනස් පණිවිඩයක් තමයි යන්නේ. இப்போ உதாரணத்துக்கு ஒரு டாக்டரா இருந்தனா இப்போ ஒரு பிசினஸ் மேனா மாறி இருக்கேன், அதே மாதிரி ஒரு ஹோட்டல் இண்டஸ்ட்ரியில இருந்த ஒரு ஆள் நான் இன்றைக்கு ஒரு என்டர்பிரினர் ஆகியிருக்கேன். அப்படியான மாதிரியான
விஷயங்களை நீங்க வச்சிருக்கிறதுனால அது தொடர்புபட்ட அந்த நபர்களை உடனடியா அது என்ன சொல்றது யோசிக்க வைக்கும். So it's just one example of how you can make your profile appear like a normal profile where people, it actually attracts people and it makes it easier for people to connect with. මම ඔයාලට පොඩි උදාහරණයක් විදිහට කියන්නම් කොහොමද ඔයාගේ social media account එක සාමාන්‍ය account එකක් විදිහට අනිත් අයට දර්ශන වෙන විදිහට හදන්නේ කොහොමද සහ අනිත් අයට ඔයා එක්ක ඔයාට ආකර්ෂණ වෙන විදිහට ඔයත් එක්ක සම්බන්ධතා පවත්වන්න පුළුවන් විදිහට කොහොමද account එකට හදන්නේ කියලා මම කියන්නේ. So try, sorry, go ahead, Pia. ஒரு உதாரணத்துக்கு நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் ஒன்று சொல்றேன். எப்படி ஒரு சோசியல் மீடியா ப்ரொஃபைல் ஒன்று சாதாரண ஒரு ப்ரொஃபைல் மாதிரி இருக்கணும். அதாவது பார்த்தோன்னா ஒரு ஆட்கள் உங்களை தொடர்பு கொள்ளக்கூடிய மாதிரியான அவங்களை கவரக்கூடிய மாதிரியான ஒரு விதமா எப்படி இருக்கணும் அப்படின்றத நான் உங்களுக்கு சொல்றேன். So that was one example, okay? The idea what I want you to keep in your mind is add as much things as possible about your life which is not related to network marketing or the company. ඔයාට මම මේ උදාහරණයකින් තමයි කිව්වේ ඔයා හැමතිස්සෙම මතක තියාගන්න කාරණා තමයි ඔයාගේ social media account එකේ හැමතිස්සෙම සාමාන්‍ය ජීවිතේ එදිනෙදා දේවල් වලට සම්බන්ධ දේවල් දාන්න network marketing මේ කියන විශ්වාසයකට සම්බන්ධ දේවල් නෙමෙයි. நீங்க சாதாரணமா அதுக்கான உதாரணமா ஒன்று சொல்றது அப்படின்னு சொன்னா சாதாரணமா நீங்க உங்களோட சோசியல் மீடியா அக்கௌண்ட்ஸ்ல நீங்க போட வேண்டிய விஷயம் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா உங்களோட இந்த வியாபார சம்பந்தமான இல்ல நெட்வொர்க் மார்க்கெட்டிங் சம்பந்தமான கம்பெனி சம்பந்தமான தகவல்கள் தவிர்ந்த உங்களோட வாழ்க்கை சம்பந்தமான விஷயங்களை நீங்க போடுறது அப்படின்னு சொல்றது உண்மையில நல்ல விஷயமா இருக்கு. So when you put the school that you in the profile, when you put the name of the school that you studied, now it relates to a lot of people. You put the name of the companies that you worked for in the past, it adds more credibility. You add the name of the cities that you worked in or the countries that you worked in the past, that adds more relatability. So add things which can relate to a bigger group of people. උදාහරණයක් විදිහට කිව්වොත් මෙහෙම දැන් ඔයා ඉගෙන ගත්ත පාසල ඔයා සඳහන් කරාම මේ පාසලට සම්බන්ධ ගොඩාක් අය ඔයත් එක්ක සම්බන්ධ වෙනවා. ඒ වගේම ඔයා කලින් වැඩ කරපු කම්පැනිස් ගැන ඔයා account එකේ දැම්මොත් ඒ කම්පැනි වලට අදාළ වැඩ කරපු ගොඩාක් අය ඔයත් එක්ක සම්බන්ධ වෙනවා. එහෙම නැත්නම් ඔයා කලින් ජීවත් වුණා නම් කිසියම් සිටි එකක කිසියම් නගරයක කිසියම් රටක ඔයා ජීවත් වුණා නම් ඒවට සම්බන්ධ තොරතුරු ඔයා ඇඩ් කරාම ඒ ආශ්‍රිත ගොඩාක් අය ඔයත් එක්ක සම්බන්ධතා පවත්වනවා. ඒ නිසා හැමතිස්සෙම ඔයා බලන්න ඔයා දාන තොරතුරුත් එක්ක පුළුවන් තරම් එක්ක සම්බන්ධතා ඇති කරගන්න පුළුවන් අය එකතු කරගන්න විදිහට දාන්න හැමතිස්සෙම ඔයාගේ සම්බන්ධතා පවත්වන ඒ මිනිස්සු ප්‍රමාණය වඩා විශාල වෙන විදිහේ තොරතුරු තමයි ඇතුළත් කරන්න ඕනේ. நீங்க உங்களுக்கு இந்த போடுற இந்த உதாரணத்துக்கு பாருங்க உங்களுக்கு நீங்க போட போற அந்த விஷயங்கள் அப்படின்னு சொல்றது அது இப்படி இருந்ததுன்னா ஒரு நீங்க படிச்ச ஸ்கூல் அந்த ஸ்கூலை நீங்க போடுறீங்க. அதே மாதிரி நீங்க ஆல்ரெடி வேலை செய்த நீங்க கடந்த காலங்கள்ல நீங்க வேலை செய்த அந்த நிறுவனங்களோட பேரை நீங்க மென்ஷன் பண்றீங்க. அதே மாதிரி நீங்க வேற ஏதாவது சிட்டில நீங்க இருந்திருந்தீங்கன்னா இல்ல வேற ஏதாவது நகரத்துல நீங்க இருந்திருந்தீங்கன்னு சொன்னா சேம் அதே மாதிரி வேற எங்கேயாவது வேற கண்ட்ரீஸ்ல நீங்க இருந்திருந்தீங்கன்னா அந்த விஷயங்கள் எல்லாத்தையும் நீங்க போடும்போது அது உங்களோட ப்ரொஃபைலோட கிரெடிபிலிட்டியை கூட்டுறது மட்டும் இல்லாம அது ஒரு பெரிய ஒரு அமௌண்ட் ஆட்களை அட்ராக்ட் பண்றதுக்கும் அதே மாதிரி அவங்களோட தொடர்புகளை விரிவுபடுத்துறதுக்குமா இருக்கும். அப்ப எப்பயுமே சோசியல் மீடியால சில விஷயங்களை நீங்க போடக்குள்ள எப்படின்னு சொன்னா அது இன்னும் நிறைய பேரை அதோட தொடர்புபடுத்தக்கூடிய மாதிரி விஷயங்களை நீங்க போடுறது நல்லது. So these are just a few things which you can do. There are many more things you can do to clean up your account and profile, but these are some very important things. මේ මම ඔයාලට කිව්වේ සමහර දේවල් ටිකක් ඔයාගේ account එක කොහොමද clean කරගන්න කියලා. තවත් දේවල් තියෙයි මේවා හැබැයි පොඩි දේවල් ටිකක් වුණාට ගොඩාක් වැදගත් කාරණා. உங்களோட அக்கௌண்ட்டை நீங்க கிளீன் பண்ணி கொள்றதுக்கு நீங்க நிறைய விஷயங்களை நீங்க பாவிக்கலாம், நிறைய விஷயங்கள் செய்யலாம். ஆனா நான் இப்ப சொல்லி இருக்கிற இந்த விஷயம் அப்படின்னு சொல்றது மிக முக்கியமான நீங்க செய்ய வேண்டிய விஷயங்கள் அதுல. So now the next thing is how do you what do you talk, what do you say to people? ඊළඟ වැදගත්ම කාරණා තමයි එහෙනම් මම මොනවද
மனசு வந்து කියන්න ඕනේ. அடுத்த முக்கியமான காரணம் தான் நாங்க அப்படின்னு சொன்னா அந்த நபர்களுக்கு நாங்க என்ன மாதிரியான விஷயங்களை சொல்லணும். Okay, let me just back up for one minute. Before I talk to you about what to tell people. Next thing is adding people to your account. එයාට මොනවද කියන්න ඕනේ කියන කාරණාවට කලින් මම පොඩ්ඩක් ඔයාලට කියලා ඉන්නම්. ඔයා මොනවද කරන්න ඕනේ කට්ටිය කොහොමද මේ account එකට එකතු කරගන්නේ කියන කාරණාව ගැන. அப்ப முதலாவது நான் ஒரு நிமிஷம் முன்னால வந்து உங்களுக்கு ஆக்களோட எப்படி என்ன விஷயங்கள் நீங்க கதைக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு முதல் நான் உங்களுக்கு சொல்றேன் எந்த மாதிரியான ஆக்களை உங்களோட அக்கவுண்ட்ல நீங்க ஆட் பண்ணிக்கொள்ளணும் அப்படின்றத முதல் நாங்க பார்ப்போம். You can actually go into Facebook or LinkedIn or wherever and then type the name of the city or country or whatever, and then it will give you a lot of suggestions and you can start adding people as friends or contacts. ඔයා Facebook එකේ එහෙම නැත්නම් LinkedIn එකට ඔයා log වෙලා ඔයාට ඒ city එකේ එහෙම නැත්නම් country එකේ නම දුන්නාට පස්සේ ඒකට අදාළව ගොඩාක් contacts එනවා. ඒ contacts වලින් ඔයාලට පුළුවන් friends ලා විදිහට add කරගෙන යන්න. நீங்க லிங்க்டின்லயோ இல்ல ஃபேஸ்புக்லயோ நீங்க போயிட்டு உங்களோட சிட்டி இல்ல உங்களோட அந்த கண்ட்ரியை நீங்க டைப் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா அந்த அவங்களே உங்களுக்கு நிறைய சஜஷன்ஸ் கொடுப்பாங்க. இந்த மாதிரி ஆட்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்கள நீங்க ஆட் பண்ணி கொண்டு போகலாம் நீங்க உங்களோட அக்கவுண்ட்ல. So different social media accounts or platforms have their own policies. In Facebook, if you add a lot of people whom you don't know, they don't like it much. So add maybe 20, 30 a day or every 2 days. But in LinkedIn, you know, they don't have a problem. You know, you can add maybe up to 100 or 200 people every day if you want to, and connect and send the request. එක එක social media platforms ගැන කතා කරද්දී යාළුවෝ තියෙනවා විවිධ කොන්දේසි තියෙනවා. ඒගොල්ලෝ Facebook එක උදාහරණයක් විදිහට ගත්තොත් සාමාන්‍යයෙන් ඔයාලට contacts 20ක් 30ක් විතර දවසකට දෙකකට පාරක් add කරගන්න පුළුවන්. LinkedIn ගත්තොත් සාමාන්‍යයෙන් contacts 100ක් 200ක් විතර ඔයාලට එහෙම add කරගන්න පුළුවන්කම තියෙනවා. ஒவ்வொரு சோசியல் மீடியா சம்பந்தமான அந்த விஷயங்களை நாங்க எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னாலும் ஒவ்வொருத்தர் தங்களுக்கான சில நிபந்தனைகளும் கொள்கைகளையும் வச்சிருக்கிறாங்க. அந்த அடிப்படையில இப்ப Facebook எடுத்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னா Facebookல நீங்க உங்களுக்கு தெரியாத நபர்களை ஒரு 20-30 பேர் அந்த மாதிரி தான் உங்களுக்கு ஆட் பண்ணி கொள்றதுக்கு ஏதும் ஒவ்வொரு நாளும் இல்ல ஒரு 2 நாளைக்கு ஒரு அப்படியான மாதிரி. அதே மாதிரி நீங்க லிங்க்டின் எடுத்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னா நீங்க ஒரு 100 கணக்கான நபர்களை உங்களுக்கு தெரியாத ஆட்களை நீங்க ஆட் பண்ணி கொண்டிருக்கலாம். Let me give you an idea which for Facebook that most of you might not have heard about or might not know. මට පොඩි වෙලාවක් දෙන්න මම ඔයාලට පොඩි කාරණාවක් කියන්න යනවා. මෙතන ඉන්න ගොඩාක් අය මේ Facebook එක නැත්නම් මේ social media ගැන ගොඩාක් කරලා මීට කලින් අහපු නැති කාරණාවක්. මීට කලින් ඔයා ගොඩක් notice කරපු නැති කාරණාවක්. எனக்கு ஒரு கொஞ்சம் டைம் தாங்க, உங்களுக்கு நான் ஒரு விஷயம் சொல்றேன். இந்த Facebook இல்ல சோசியல் மீடியாஸ்ல நீங்க இதுவரைக்கும் கவனிச்சிருக்காத ஒரு விஷயத்தை பற்றி நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். Did you know that if you in the search in your account, if you go to Facebook and in the search you type in money, for example, you type money and then you put enter, you can see the conversation of all your contacts wherever they have spoken about money. ඔයා search කියන තැනට ගිහලා උදාහරණයක් විදිහට Facebook එකේ ඔයා money කියන වචනේ type කරලා search කරොත් ඔයාලට පුළුවන්කම ලැබෙනවා ඔක්කොම ඔයාගේ තියෙන contacts වල ඉන්න අය money ගැන කතා කරපු සෑම conversation එකක්ම search කරලා ගන්න පුළුවන්කම තියෙනවා. உங்களுக்கு தெரியுமா, இந்த சர்ச்ல நீங்க போயிட்டு மணி அப்படின்னு சொல்லி நீங்க Facebookல இருக்க சர்ச்ல மணி அப்படின்னு சொல்லி நீங்க டைப் பண்ணி இது சர்ச் பண்ணீங்க அப்படின்னு சொன்னா உங்களோட கண்டாக்ட்ஸ்ல இருக்கிற ஆக்கள் இந்த மணி அப்படின்னு சொல்ற அந்த விஷயத்த கதைச்சிருக்கிற எல்லா அந்த உரையாடல்களையும் உங்களுக்கு பாக்குறதுக்கு எளிமையா இருக்கு. So example, you put lost job and then search
everyone who have ever spoken about that term, job lost or lost job, you can see all those conversations. එහෙම ඔයා lost job එහෙම නැත්නම් job lost කියලා නිකන් search කරලා බැලුවොත් ඒ සම්බන්ධයෙන් ඒ කියන්නේ job lost ගැන කතා කරපු සෑම සංවාදයකටම අදාළව දේවල් ටික ඔයාට Facebook එකේදී එතනට එකතු වෙනවා. உதாரணத்துக்கு ஜாப் லாஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது வேலை இழப்பு அப்படின்னு சொல்ற ஒரு விஷயத்தை பற்றி அதுல நாங்க டைப் பண்ணோம் அப்படின்னு சொன்னா, டைப் பண்ணிட்டு நாங்க பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, அந்த உங்களோட கண்டெக்ஸ்ட்ல இருக்கிற நபர்கள் எந்த சந்தர்ப்பத்தில எல்லாம் இந்த ஜாப் லாஸ்ட பற்றி கதைச்சிருக்காங்களோ அந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே உங்களுக்கு பாக்குறதுக்கு எளிமையா இருக்கும். So you can actually see what the need is that they have spoken about any time in the past in your Facebook. ඒ නිසා ඔයාගේ Facebook account එකේ ඉන්න අයගේ ඉතිහාසයේ ඕනම අවස්ථාවක එයාගේ need එක ඇත්තට මොකද්ද වෙලා තිබුණේ, එයා මොනවා ගැනද වැඩියෙන් කතා කරලා තියෙන කියන කාරණාවට ඕනම වෙලාවක හොයාගන්න පුළුවන්කම තියෙනවා. அப்ப உங்களோட இந்த Facebook அக்கவுண்ட்ல இருக்கிற நபர்களை அவங்களோட கடந்த காலத்துல அவங்க எந்த மாதிரியான தேவைகளுக்காக நிறைய விஷயத்தை, எந்த மாதிரியான தேவைகளை பற்றி நிறைய விஷயம் கதைச்சிருக்காங்க Facebookல அப்படின்னு சொல்ற விஷயத்தை உங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு எளிமையா இருக்கு. And once you know that if they really have a need, now you can have a conversation with them. ඔයා හරියටම දැනගත්තොත් එයාගේ අවශ්‍යතාවය මොකක්ද කියලා දැන් ඔයාලට පුළුවන්කම දෙනවා එයාත් එක්ක සංවාදයක් ආරම්භ කරන්න. உங்களுக்கு அவங்களோட அந்த தேவை அப்படின்னு சொல்ற விஷயம், அவங்களோட நீட் உங்களுக்கு கண்டுபிடிக்கிறதுக்கு ஏழுமா இருந்தது அப்படின்னு சொன்னா, நீங்க இப்ப அவங்களோட அது சம்பந்தமான தொடர்புகளை ஏற்படுத்தி கதைக்கிறதுக்கு ஏழுமா இருக்கு. I can reach out to them on a direct message and say, hey, I saw this post you did a few days ago, few weeks ago. How is it going? ඔයාට එතකොට පුළුවන්කම ලැබෙනවා කෙලින්ම එයාට ළඟා වෙන්න, එයාට පුළුවන් ඔයාට මැසේජ් එක, ඔයාට පුළුවන්කම දෙන එයාට මැසේජ් එකක් දාලා කියන්න මෙන්න මේ කාරණා ගැන මීට දවස් කීපයකට කලින් සතිය කීපයකට කලින් ඔයා මැසේජ් එකක් දාලා දුන්නා. දැන් කොහොමද මේ කාරණා ගැන තත්ත්වය කියලා ඔයාට කෙලින්ම අහන්න පුළුවන්කම තියෙනවා. அப்படியான ஆட்களுக்கு நீங்க அவங்களை தொடர்பு கொண்டு கேட்கலாம். நீங்க இந்த விஷயம் சம்பந்தமா ஏதாவது ஒரு குறிப்பிட்ட விஷயத்த சொல்லி, இந்த விஷயம் சம்பந்தமா நீங்க 2 நாளைக்கு முதல் இல்ல ஒரு கிழமைக்கு முதல் இல்ல ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு முதல் நீங்க ஒரு போஸ்ட் ஒன்று போட்டிருந்தீங்க, அது சம்பந்தமான நிலைமை இப்ப எப்படி இருக்கு உங்களுக்கு அப்படின்னு நீங்க கேட்கலாம். Is that good or is that good? ඒක හොඳයිද? அப்படி கேட்கறது நல்லமா? No, it is like you being able to hear the conversation of your prospects in their house, what they are talking to their family and friends, and they're talking about their need, and then you able to hear it and tell them that, oh, if you have that problem, maybe I can help you. ඒක හරියටම ඔයා හිතන්න ඔයාගේ ප්‍රොස්පෙක්ට් ඒ අදාළ අවශ්‍යතාවය එයාගේ ගේ ඇතුලේ කතා කරන, එයාගේ ෆැමිලි එකත් එක්ක කතා කරන එක ඔයාට ඇහුණා සමානවම ඔයාට පුළුවන්කම තියෙනවා හරියට මෙයාගේ අවශ්‍යතාවය හඳුනගෙන මට පුළුවන් ඔයාට හරියට මේ සම්බන්ධයෙන් උදව්වක් කරන්න කියලා ඔයාට ඒකට ඒ කාරණාට ප්‍රවේශ වෙන්න පුළුවන්කම තියෙනවා. உங்களுக்கு உதாரணத்துக்கு அவர் தன்னோட குடும்ப நபர்களோட, அவரோட நண்பர்களோட அவர் கதைச்ச அந்த விஷயம் சம்பந்தமா நீங்க கேள்விப்பட்டு அந்த விஷயத்துக்கு உங்களால ஏதாவது ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றது மாதிரியான அந்த விஷயத்த நீங்க அவர்கிட்ட சொல்றீங்க. சோ அந்த அவருக்கு ஹெல்ப் பண்றதுக்கு நீங்க வந்திருக்கீங்க அப்படின்ற அந்த தோற்றப்பாட்டை உங்களால உருவாக்க முடியும். So when it comes to cold strangers, okay, cold prospects, after you connect with them on social media, you follow the same principle of, initiate, conversation, qualify, invite. ඔයා ඒ කෝල් ප්‍රොස්පෙක්ටිං වලට අදාළ කන්ටැක්ට්ස් එක්ක සම්බන්ධතාවය පටන් ගත්තට පස්සේ ඔයා ඉනිෂියේට් කරන එක, ඊට පස්සේ qualify කරන එක, ඒ වගේම then conversation, the same framework I gave you for prospecting. Okay, so you initiate, then you have conversation. මම ඔයාට කලින් අර කතා කරා වගේ ප්‍රොස්පෙක්ටිං වලට අදාළ දීපු පියවරයන්ට මේක සම්බන්ධයි. මූලිකත්වය ගන්න එක, ඉනිෂියේට් කරන එක, කන්වර්සේෂන් කරන එක, ඇත්ත එක සංවාදයකට එන එක, ඒ වගේම යාව ක්වොලිෆයි කරන එක, යා හරියටම ඒ ප්‍රසන්ටේෂන් එක සඳහා සූදානම් කරන කාරණාවලදී ඔයා මේ විදිහටම පියවරයන් ටික අනුගමනය කරන්න ඕනේ.
நீங்க இந்த உங்களுக்கு தெரியாத நபர்களோட நீங்க Facebookல ஏதாவது இந்த மாதிரியான தொடர்புகளை ஏற்படுத்தும் போது அவங்க கட்டாயமா நீங்க நான் முதல் சொல்லி கொடுத்த மாதிரி அந்த ஃப்ரேம்வொர்க்கை நீங்க சூஸ் பண்ணணும். அதுதான் இனிஷியேட் பண்றது, அதுக்கு பிறகு கன்வர்சேஷனை கண்டினியூ பண்றது, இது கண்டினியூ பண்றது, அடுத்தது பாத்தீங்க அப்படின்னு சொன்னா குவாலிஃபை பண்றது, அவங்கள தென் இன்வைட் பண்றது அப்படின்னு சொல்ற அந்த ஃப்ரேம்வொர்க்கை நீங்க கட்டாயம் அப்படியே சூஸ் பண்ணுங்க. One difference is when it comes to cold prospecting, you will not be or you might not be able to have very exciting conversation because you really don't know them. එක ප්‍රධාන කාරණයක් තමයි කෝල් ප්‍රොස්පෙක්ටිං ගැන කතා කරද්දි කන්වර්සේෂන් එකේදී ඔයාලට ගොඩක් එක්සයිට් වෙලා යත් එක්ක සංනිවේදනය කරන්න බැරි වෙයි. මොකද ඔයා එයා ගැන ගොඩක් සම්බන්ධතාවය ළඟ කිට්ටු නැති නිසා, එයා ගැන ගොඩක් තොරතුරු දන්නේ නැති නිසා. ஒரே ஒரு வித்தியாசம் தான், நீங்க இந்த கன்வர்சேஷனை செய்யும் போது நீங்க அதை ஒரு சுவாரஸ்யமான ஒரு கன்வர்சேஷனா உங்களால கொஞ்சம் மாத்திக்கொள்றது கஷ்டமா இருக்கும். என்ன காரணம் அப்படின்னு சொன்னா எங்களுக்கு அவர் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய தெரியாம இருக்கிறதுனால. But that is okay. You don't need to make it very exciting. You can move fast into qualification. ඒක ගැටලුවක් කරගන්න අවශ්‍ය නැහැ. ඔයාට එහෙම ගොඩක් එක්සයිටිං කන්වර්සේෂන් එකකට යන්න උවමනා කරන්නේ නැහැ. ඔයාට පුළුවන් ඉක්මනින්ම ක්වොලිෆිකේෂන් වලට යන්න. එහෙම නැත්නම් යාව හරියටම මේකට අවශ්‍ය උදාහරණ කරගන්න අවශ්‍ය කාරණා ටික ගැන විමසන්න ඔයාට පුළුවන්. அப்ப அது பற்றி நாங்க இப்ப யோசிக்க தேவையில்லை. நாங்க அது அவ்வளவு சுவாரஸ்யமான ஒரு உரையாடலை நாங்க கொண்டு போகணும் அப்படின்றது கூட இல்ல. அந்த விஷயத்தை நாம தயார்படுத்திக் கொள்ளலாம். எங்களுக்கு என்ன தேவையோ அந்த விஷயத்தை நாங்க தயார்படுத்திக் கொள்ளலாம். So from normal conversation moving into qualification, how we do that? අපි එතකොට normal conversation එක සාමාන්‍ය සංවාදයක ඉඳලා මේ qualification කියන කාරණාවට යද්දී අපි කොහොමද මේක කරන්නේ? நாங்க சாதாரணமான அந்த உரையாடல்ல இருந்து அவங்கள அந்த தகுதி, அவங்களோட தகுதி இருக்கு அப்படின்னு சொல்ற அந்த தகுதி காண்ற இடத்துக்கு நாம எப்படி அதை கொண்டு போறது, நகர்த்துறது? There is always something we can use, and I call this as a bridge question. So this question or statement acts as a bridge between your normal conversation into the qualification. මෙන්න මේ normal conversation එකේ ඉඳලා qualification කියන කාරණාවට යන අතරේදී අහන ප්‍රශ්න වලට මම සාමාන්‍යයෙන් කියන්නේ bridge questions කියලා. නැත්නම් ඒ කාරණා දෙක සම්බන්ධ කරන සුළු ප්‍රශ්න කියලා තමයි මම මේව හඳුන්වන්නේ. சாதாரணமா நான் இந்த மாதிரி இந்த சாதாரண உரையாடல்ல இருந்து இந்த குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்ற இந்த விஷயத்துக்கு நாங்க போறதுக்காக பயன்படுத்தப்படுற இந்த கேள்விகள் இல்ல இந்த விஷயத்தை நான் பிரிட்ஜ் குவெஸ்சன்ஸ் அப்படின்னு சொல்றேன். அது என்ன அப்படின்னு சொன்னா சாதாரண ஒரு விஷயத்துல இருந்து இன்னொரு விஷயத்தை இணைக்கிறதுக்காக நாங்க கேட்கிற கேள்விகள். So let me give you one example, okay? ඒ නිසා මට අවස්ථාව දෙන්න ඔයාලට එක උදාහරණයක් කියන්න. அப்ப நான் உங்களுக்கு ஒரு உதாரணம் சொல்றேன். I will say that see the reason I connected with you is because I am reaching out to dash professionals in the dash, whatever their profession is. Let us say that is insurance agent. So I will say the reason I connected with you also is I'm reaching out to insurance professionals around the world. Or if that is a teacher, I would say I'm reaching out to teachers around the world, or I'm reaching out to doctors around the world. උදාහරණයක් විදිහට මට වෙන මෙහෙම කියන්න පුළුවන්. ඒ කියන්නේ මම ඔයත් එක්ක සම්බන්ධ වෙන්න හේතුව තමයි මම ලෝකෙ පුරාම ඉන්න ඉන්ෂුරන්ස් ඒජන්ට්ස්ලා. එහෙම නැත්නම් ටීචර්ස්ලා. එහෙම නැත්නම් ඩොක්ටර්ස්ලා අන්න ඒ වගේ විශේෂ කණ්ඩායමකට අදාළව වැඩ කරලා මම මෙන්න මේ ලෝකෙ පුරා ඉන්න මේ අය එක්ක සම්බන්ධ වෙන්න අවශ්‍ය නිසා තමයි මම ඔයාට සම්බන්ධ වුණේ කියලා ඔයාලට කියන්න පුළුවන්කම තියෙනවා. இப்ப நீங்க இது உதாரணத்துக்கு சொல்றது அப்படின்னு சொன்னா நீங்க இப்படி சொல்லலாம். இப்போ நான் இந்த மாதிரியான ஆக்களோட இந்த மாதிரின்னு சொன்னா அந்த டேஷ் சரிதானே, என்ன மாதிரியான ஆக்கள் அவங்களோ அந்த மாதிரியான ஆக்களோட நான் தொடர்புகளை இது ஏற்படுத்தி கொண்டிருக்கிறேன். உதாரணத்துக்கு அவர் ஒரு இன்சூரன்ஸ் ஏஜென்ட் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கொண்டா
அந்த ப்ராஸ்பெக்டர் இன்சூரன்ஸ் ஏஜென்ட் அப்படின்னு எடுத்துக்கொண்டா நான் உலகத்துல இருக்கிற இன்சூரன்ஸ் ஏஜென்ட் ஆக்களோட நான் தொடர்புகளை ஏற்படுத்திட்டு இருக்கேன். அவர் ஒரு டீச்சர் அப்படின்னு சொன்னா அதே மாதிரி நான் உலகத்துல இருக்கிற டீச்சர்ஸோட நான் தொடர்புகளை ஏற்படுத்திட்டு இருக்கேன். டாக்டர் உலகத்துல இருக்கிற டாக்டர்ஸோட நான் அந்த மாதிரி தொடர்புகளை ஏற்படுத்தியிருக்கேன். அதுக்காகத்தான் நான் உங்களோடையும் இந்த தொடர்பை ஏற்படுத்தினேன் அப்படின்னு சொல்றத நீங்க அவங்களுக்கு சொல்லலாம். Okay, so we know what they do from their profile, and then I connect and say I'm reaching out to dash blank professionals around the world, because we've been working with those people, whatever it is, teachers, doctors, whatever. Recently we've been working with these people to help them set up additional sources of income. එයාලගේ ප්‍රොෆයිල් එක දිහා බැලුවම අපිට හරියටම දැනගන්න පුළුවන්කම තියෙනවා එයා අදාළ වෘත්තිය මොකක්ද කියලා. ඒතර අන්නේ අදාළ වෘත්තියට අදාළව ඔයාලට පුළුවන්කම තියෙනවා අපි මේ දවස්වල ලෝකෙ පුරාම ඉන්න මෙන්න මේ ඔයාගේ වෘත්තියට අදාළයි. ડોක්ටර් කෙනෙක් ටීචර් කෙනෙක් කවුරු එයාගේ වෘත්තියට අදාළව අයත් එක්ක අපි මේ දවස්වල වැඩ කරගෙන යනවා. එයාලට කොහොමද ඇඩිෂනල් ඉන්කම් එකක් අරගෙන දෙන්නේ කියන කාරණාව ගැන මේ දවස්වල අපි වැඩ කරනවා. ඒ නිසා තමයි මම ඔයාට මේ විදිහට කනෙක්ට් වෙලා කතා කරන්න කියලා කියන්න පුළුවන්. நான் முதல் சொன்ன மாதிரியே இந்த அவங்களோட என்ன அந்த தொழில் அவங்க செய்துட்டு இருக்காங்களோ அந்த தொழில், இப்ப உதாரணத்துக்கு அது ஒரு இடைவெளி, ஒரு டேஷ் அப்படின்னு சொல்லி வச்சுக்கொண்டா அந்த டேஷ்ல அந்த அவங்களோட தொழிலை நாங்க போட்டுக்கொள்றதா. அவங்க ஒரு டீச்சர் அப்படின்னு சொன்னா அவங்களோட அந்த டீச்சர் நாங்க இப்ப ரீசன்ட்லி நாங்க உலகத்துல இருக்கிற இந்த டீச்சர்ஸ் தொழில் செய்யற ஆட்கள், டீச்சிங் தொழில் செய்யற ஆட்கள் எல்லாருக்குமே ஒரு அடிஷனல் இன்கம், மேலதிகமான வருமானம் உண்ட உழைக்கிறதுக்கான ஒரு வழிமுறை உண்டு நாங்க உருவாக்கி கொடுத்துட்டு இருக்கோம். அந்த மாதிரியான ஒரு விஷயத்துக்காக தான் நான் உங்களை கான்டாக்ட் பண்ணிருக்கேன். Okay, so let me repeat that. Okay, let us say the person is a beautician. Okay, so I say, hey, one of the reasons I connected with you is because I'm reaching out to the beauticians around the world, because we've been working recently with beauticians to help them set up additional sources of income. මට නැවත වතාවක් ඔයාලට මේක පැහැදිලි කරන්න අවස්ථාව දෙන්න. උදාහරණයක් විදිහට අපි ගත්තොත් beauticiansලා. ඉතින් රූපලාවන්‍ය ශිල්පීන් ගැන කතා කරොත් එයාලට කියන්න පුළුවන්කම තියෙනවා මේ මෑතක ඉඳලා අපි ලෝක පුරාම ඉන්න රූපලාවන්‍ය ශිල්පීන් එක්ක වැඩ කරනවා. එයාලට කොහොමද ඇඩිෂනල් ඉන්කම් එකකට යන්න පුළුවන් විදිහේ වැඩ පිළිවෙලක් නිර්මාණය කරන්න කියන එක ගැන අපි කතා කරන නිසා තමයි මම ඔයාලට රූපලාවන්‍ය ශිල්පිනියෙක් විදියට ඔයාට මේ විදියට කතා කරන්න හිතුවේ කියලා ඔයාට කියන්න පුළුවන්කම තියෙනවා. அப்ப இன்னொரு உதாரணம் சொல்றேன் நான் உங்களுக்கு. இப்ப உதாரணத்துக்கு ஒரு பியூட்டிஷியன் இருக்காங்க அப்படின்னு சொன்னா அப்ப நாங்க கதைக்கலாம் அவங்களோட நான் உங்களோட இந்த தொடர்புகளை ஏற்படுத்தினதுக்கான ஒரு காரணம் தான் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னு சொன்னா இப்ப நாங்க ரீசன்ட்லி பியூட்டிஷியன்ஸ் உலகத்துல இருக்கிற பியூட்டிஷியன்ஸ் எல்லாத்தோடையும் கதைச்சு தொடர்புகளை ஏற்படுத்தி அவங்களுக்கு அந்த மேலதிகமான வருமானத்தை உழைச்சு கொள்ளக்கூடிய மாதிரியான ஒரு வழிமுறை ஒன்று பற்றி அவங்களோட நாங்க கதைச்சிட்டு இருக்கோம். சோ அந்த விஷயத்த சம்பந்தமா தான் உங்களோட நான் இந்த தொடர்பை ஏற்படுத்தி இருக்கேன் அப்படின்னு அவங்களுக்கு சொல்லலாம். So have you thought about setting up multiple sources of income for you? ඔයා කවදාද හිතලා තියෙනවද කොහොමද ඔයාට ආදායම් මාර්ග රැසක් ඔයා වෙනුවෙන් නිර්මාණය කරගන්නේ කියන කාරණා ගැන කවදාරි හිතලා තියෙනවද කියලා අහන්න පුළුවන්කම තියෙනවා. நீங்க உங்களுக்கு விருப்பம் இருக்குதா இல்ல நீங்க யோசிச்சிருக்கீங்களா உங்களுக்கு வேறுபட்ட வருமான வழிமுறைகளை நீங்க செய்து கொள்றது சம்பந்தமா நீங்க இதுக்கு முதல் யோசிச்சிருக்கீங்களா? So income coming steadily from 2, 3 or more places, okay, rather than just one place, is that something that will help you in any way? ඔයාට එකම මූලාශ්‍රයකින් ආදායම වෙන එක වෙනුවට ඔයාට මූලාශ්‍ර දෙකකින් තුනකින් ඔයාට ආදායම වෙනව නම් බොහොම ස්ටෙඩිලි බොහොම ක්‍රමානුකූලව ඔයා මොකද හිතන්නේ ඒ කාරණාව ගැන? ஒரு உங்களுக்கு தனியா ஒரு வருமான ஒரு முறையில இருந்து வருமானம் வாரது மட்டும் இல்லாம இன்னும் 2-3 முறைகள்ல இருந்து ஒரு நிலையான வருமானம் மாதிரியான ஒரு வருமானம் உண்டு வரக்கூடிய ஒரு விஷயம் உண்டு உங்களுக்கு கிடைக்கிறத பற்றி நீங்க என்ன நினைக்கிறீங்க? Okay, so will that help you in any way? ඔයාට මොන හරි විදියකින් මේක ඔයාට ප්‍රයෝජනවත් කියලා ඔයාට හිතෙනවා? ஏதாவது ஒரு விதத்துல அது உங்களுக்கு பிரயோசனமா இருக்கும் அப்படின்னு சொல்லி நீங்க நினைக்கிறீங்களா? So this is what
I call as a bridge question that you can get into the qualification process. මෙන්න මේ qualification process එකට ඔයාට ඔයාගේ conversation කියන කාරණාව සම්බන්ධ කරන්න. නැත්නම් මේ bridge questions කියලා මම හැඳින්වන්නේ මෙන්න මේවා. உங்களோட இந்த சாதாரண உரையாடல இந்த தகுதி அவங்களுக்கு தகுதி ஏற்படுத்துற அந்த பகுதி அப்படின்றத நோக்கி உங்களுக்கு மாற்றக்கூடிய இல்ல எடுத்துக்கொண்டு போகக்கூடிய அந்த இந்த மாதிரியான questions தான் நான் bridge questions அப்படின்னு சொல்றேன். See, remember in the first video I told you that we need to really master this area of the first few conversations with a prospect. ඔයාලට පොඩ්ඩක් නැවත මතක් කරගන්න මගේ පළවෙනි වීඩියෝ එකේදී මම ඔයාලට සඳහන් කරා අපේ පළවෙනි conversations කිහිපය හරියටම මාස්ටර් කරන්න. ඔයාලටම ප්‍රවීණත්වය ලබන්න ඕනේ කියන කාරණාව ගැන මම ඔයාලට මතක් කරා. நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துறேன். நான் முதலே சொல்லியிருந்த மாதிரி இந்த மாதிரியான இந்த விஷயத்தை நாங்க எங்களோட அந்த ஆரம்பத்துல 1-2 ப்ராஸ்பெக்டஸோட நாங்க நல்ல வடிவா மாஸ்டர் ஆகுற மாதிரி நாம கதைச்சு பழகணும் அப்படின்னு சொல்லி. No. What I was saying was that if you become a master, like very good in that the first segment of the conversation with the prospect, okay? So if it is social media, the first 10 chat, if it is prospecting somebody on the phone, the first 2-3 minutes of moving into qualification, when you become really good at that, then you will want to do a lot more of such conversations. මම පැහැදිලි කරන්න උත්සාහ කරේ ඔයා සාමාන්‍යයෙන් conversations ගැන කතා කරද්දී ඔයා ඒ මූලිකම කොටස conversation එකේ මූලික කොටස ඔයා හයටම මාස්ටර් කරොත් ඔයා ඒකේ හොඳටම ප්‍රවීණයෙක් බවට පත් වුණොත් ඔයාගේ කුසලතාවය හයටම හදාගත්තොත් නැත්නම් ඔයාගේ පළවෙනි chats 10 විතර වගේ ගත්තොත් එතනදී ඔයාගේ දක්ෂතාවය හයටම වර්ධනය කරගත්තොත් ටෙලිෆෝන් conversation එකක් වෙන්න පුළුවන් right එතනදී ඔයාට තියෙන ප්‍රධාන වාසිය තමයි මේ වගේ conversations ගොඩාක් ඔයාට කරන්න පුළුවන්කම ලැබෙනවා මොකද ඔයාගේ කුසලතාවය වර්ධනය වෙච්ච නිසා உங்களுக்கு இந்த நான் சொன்ன மாதிரியான இந்த விஷயங்களை நீங்க செய்து கொள்றதுக்கு அதாவது உங்களோட இந்த சோசியல் மீடியா ப்ராஸ்பெக்டிங்ல இருக்கிற அந்த ஆரம்ப கட்ட அந்த படிமுறைகளை நீங்க சரியான மாதிரி நல்ல ஒரு நிலைமைக்கு வரக்கூடிய மாதிரி நீங்க அதை பழகி கொள்ளணும் அப்படின்னு சொன்னா அந்த மாதிரியான விஷயங்கள் நீங்க நிறைய செய்து பழகணும் நிறைய செய்து பழகிறதுனால இன்னும் நிறைய பேருக்கு உங்களுக்கு அதை செய்யறதுக்கு ஏழுமா இருக்கும். Okay, so you need to have at least 5 or 10 different bridge questions that you can use. එසා හැමතිස්සෙම ඔයාගාව bridge questions අර සම්බන්ධ කරන ප්‍රශ්න 5-10ක් හැමතිස්සෙම සූදානමින් තියෙන්නට අවශ්‍යයි. நீங்க எப்பயுமே உங்களோட அந்த இணைப்பு சொற்கள் இல்லைன்னு சொன்னா அந்த bridge question அப்படின்னு சொல்ற அந்த கேள்விகள் ஒரு 10 மாதிரியான கேள்விகளை நீங்க எந்த நேரம் தயார் நிலையில வச்சிருக்கணும் யூஸ் பண்றதுக்கு. So I gave you one example. I will give you more examples in videos. මම දැනට ඔයාලට එක උදාහරණයක් දුන්නා. ඒ වගේම ඔයාලට තව ඉස්සරහට මම ඔයාලට උදාහරණ දෙන්නම් වීඩියෝස් කරා. நான் உங்களுக்கு இப்போ ஒரு உதாரணம் சொல்லியிருக்கேன். அடுத்தடுத்த உதாரணங்கள் நான் உங்களுக்கு என்னோட வீடியோ ஊடாக உங்களுக்கு தரேன். Similarly, we need to know what they will reply to what we are asking. We already should know what are the possible replies they will say so that we are prepared on how to react. ඒ වගේම අපි දැනගන්නට අවශ්‍යයි අපි මේ ප්‍රශ්න අහුවට පස්සේ ඒ අදාළ කෙනා එයා අපිට මොන වගේ උත්තර දෙයිද? ඒකට අන්නේ උත්තර ගැන අපි දැනුවත් නම් අපිට වඩා හොඳින් සූදානම් වෙලා ඉන්න පුළුවන් අපි කොහොමද එයාගේ උත්තර වලට අපි ප්‍රතිචාර දක්වන්න ඕන කියලා. அப்ப நாங்க ஒரு கேள்வி ஒண்ணு கேட்கிறோம் அப்படின்னு சொன்னா அந்த கேள்விக்கு அவர் எப்படியான பதில்களை சொல்றதுக்கான சந்தர்ப்பங்கள் இருக்கு அப்படின்னு சொல்றது நாங்க தெரிஞ்சு வச்சிருந்தோம். எப்படியான பதில்கள் அவங்க சொல்லுவாங்க அப்படின்றத தெரிஞ்சு வச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னா அதுக்கு ஏற்ற மாதிரி என்ன பதில்களை நாங்க அவங்களுக்கு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றதையும் நாங்க முன்கூட்டியே தயார் நிலையில இருக்கலாம். Example, most people might ask you a question like what is it? උදාහරණයක් විදිහට ගොඩාක් අය වාගෙන් අහන ප්‍රශ්නය තමයි
මොකක්ද මේ කියන්නේ? நிறைய பேர் உங்கள்ட்ட கேட்கறதுக்கு ஏழுமான ஒரு கேள்விதான் என்ன அப்படின்னு சொன்னா என்ன இது அப்படின்னு சொல்லி. So if somebody asked me this question in a response to the previous bridge question that I asked, කවුරු හරි මගෙන් අහුවොත් මොකද්ද මේ කාරණාව කියන එක අර මම කලින් අහපු බ්‍රිජ් ක්වෙස්චන් එකට ප්‍රතිචාරයක් විදියට එයා මගෙන් අහුවොත් මොකද්ද කියලා நான் முதலே சொன்ன இந்த பிரிட்ஜ் क्वेश्चंस நான் முதல் சொன்னது மாதிரி அந்த பாவிச்ச பிரிட்ஜ் क्वेश्चனை நான் பாவிக்கும் போது யாராவது ஒரு ஆள் இந்த மாதிரியான ஒரு கேள்வியை என்னட்ட கேட்டாங்கன்னா so they asked me what is it. මේගොල්ලෝ අහනවා මගෙන් මොකද්ද ඒක කියලා. அவங்க கேக்குறாங்க என்ன இது அப்படின்னு. I can tell that see that there are various options that I can suggest for you and help you with. What is most suitable for you depends on your goals and specific situation. මට ඔයාට විවිධ ඔප්ෂන්ස් දෙන්න පුළුවන් විකල්ප අවස්ථාවන් දෙන්න පුළුවන්. හැබැයි මොකද්ද හරියටම ගැලපෙන්නේ කියන එක තීරණය වෙන්නේ ඔයාගේ goals, ඔයාගේ අරමුණු සහ මොකද්ද ස්පෙસિෆික් සිටුේෂන් එකේ අදාළ නිශ්චිත වටපිටාව මොකද්ද කියන කාරණාවක් තමයි ඔයාට ගැලපෙන විකල්පය තෝරගන්න ඕනේ. உங்களுக்கு நான் நிறைய விஷயங்களை உங்களுக்கு சொல்றதுக்கு ஏழுமா இருக்கும். எந்த மாதிரியான விஷயங்கள்ல இருந்து உங்களுக்கு தனிப்பட்ட ரீதியில உங்களுக்கு சூட்டபிளான விஷயங்களையும் சூட்டபிளான விஷயத்தையும் நீங்க தேர்ந்தெடுத்து அந்த சூழ்நிலைக்கு ஏற்ப உங்களோட இதை மாற்றிக்கொள்ளக்கூடிய மாதிரியான இது விஷயங்களை நீங்க தேர்ந்தெடுத்து கொள்ளலாம் அதுல இருந்து. Okay, so there are various options that I can suggest, and what is most suitable for you depends on your goals and situation. විවිධ විකල්ප තියෙනවා. නමුත් ඒ මොන විකල්පයද ඔයාලට ගැලපෙන්නේ කියන එක වෙනස් වෙනවා ඔයාගේ අරමුණු සහ ඒ අදාළ නිශ්චිත අවස්ථාව අනුව. அதுல நிறைய முறைகள் இருக்கு. அந்த முறைகள்ல இருந்து உங்களோட கனவுகள் இல்ல உங்களோட அந்த இலக்குகள் சம்பந்தமான விஷயத்தோட சேர்த்து நீங்க எந்த விஷயத்தை நீங்க தேர்ந்தெடுக்கிறீங்களோ அந்த விஷயத்தை தேர்ந்தெடுத்து உங்களுக்கு அது சம்பந்தமான விஷயங்களை செய்து கொண்டு போகலாம். But let me also say that not everyone qualifies to work with us. ඒ වගේ මට කියන්න අවස්ථාවක් දෙන්න. හැම කෙනාම අපිත් එක්ක වැඩ කරන්නට ක්වොලිෆයි වෙන එකක් නැති වෙයි. அதே மாதிரி நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தையும் சொல்றேன் என்னன்னா இதுல அந்த நாங்க கதைக்கிற எல்லாருமே எங்களோட சேர்ந்து வேலை செய்யறதுக்கான அந்த தகுதி உடையவர்களாகவும் இருக்க மாட்டாங்க. So we can go into more details once we decide that we are a good fit for each other. අපිට වඩා විස්තරාත්මක අවස්ථාන වලට යන්න පුළුවන්. අපි තවත් වඩා හොඳින් සම්බන්ධතාවය ශක්තිමත් කරගත්තට පස්සේ நாங்க இது சம்பந்தமா இன்னும் நிறைய விஷயங்களை நாங்க பேசலாம். எங்களோட இந்த என்ன சொல்றது எங்களோட இந்த தொடர்பை இன்னும் நல்ல வடிவா நாங்க மேற்கொண்ட பிறகு. So that is a posture statement, okay, which is like not everybody qualifies to work with us, but we can go into details once we decide we are a good fit for each other. ඒක තමයි එක ක්‍රමයක්. ඒ කියන්නේ මේ අපිත් එක්ක මේ කියන්නේ අපි වැඩ කරන්න බලාපොරොත්තු වෙන හැම කෙනාම අද දවසේ ක්වොලිෆයි වෙන්න එකක් නැති වෙයි අපිත් එක්ක වැඩ කරන්න. ඒක තමයි posture එක මේන්ටේන් කරනවා කියලා මෙතනදී අපි හරියටම අදහස් කරන්නේ. ඔයා යාත් එක්ක කතා කරද්දී යාට හරියටම අදහස දෙන්න ඕනේ. අපිත් එක්ක මේ සංනිවේදනය කරන හැම කෙනාම අපිත් එක්ක වැඩ කරන්න ක්වොලිෆයි වෙන්නේ නැහැ. නමුත් අපිට මේ ගැන වැඩිපුර කතා කරන්න පුළුවන්. අපේ කන්වර්සේෂන් එක තව ටිකක් එහාට ගිහිල්ලා අපි හොඳට දැන අඳුරගත්තට පස්සේ අපි එකිනෙකාට හොඳට ෆිட் වුණාට පස්සේ இது நாங்க எங்களோட போஸ்டரை மெயின்டைன் பண்ணி கொள்றதுக்கான அந்த விஷயம் தான் நான் சொன்னது. என்ன அப்படின்னு சொன்னா இந்த தகுதியுடைய நபர்கள் எல்லாருமே எங்களோட தகுதியுடைய நபர்களா இருக்க மாட்டாங்க அப்படின்ற விஷயத்த சொல்லி எங்களோட அந்த போஸ்டரை நாங்க என்ன செய்யலாம் அப்படின்னு சொன்னா அதுல நாங்க அவங்களுக்கு காட்டலாம். அதோட சேர்த்து நாங்க சொல்றோம் என்ன அப்படின்னு சொன்னா இது நானும் நீங்களும் இது சம்பந்தமா கதைக்கக்கூடிய ஒரு நல்ல நிலைமைக்கு நாங்க வந்த பிறகு நாங்க இது சம்பந்தமா கதைக்கலாம் அப்படின்னு. So before I give you all the information, just to make sure we are a good fit and that I don't waste any of your time, may I ask you 2-3 questions just to make sure that I'm not wasting your time. Is that fine for you?
මම ඔයාට මේ ගැන වඩා දුර විස්තර සපයන්න කලින් මම කැමති ඔයා මේකට හරියටම ගැළපෙන කෙනෙක්ද කියලා කාරණාව මට හරියටම දැනගන්න. ඒ නිසා මට අවසර තියෙනවද ඔයාගෙන් ප්‍රශ්න කිහිපයක් අහන්න? எனக்கு நான் இது சம்பந்தமான நிறைய விஷயங்களை சொல்றதுக்கு முதல் உங்கள்ட்ட எனக்கு கேள்விகள் 2-3 கேட்கறதுக்கு ஏழுமா? என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, நான் எங்களோட 2 பேருடைய டைமையும் நாங்க மிச்சப்படுத்தி கொள்றதுக்காகவும் இந்த விஷயம் எங்களுக்கு 2 பேருக்கும் சரியானதா இருக்குமா அப்படின்னு சொல்றதை நான் தெரிஞ்சு கொள்றதுக்காகவும் ஒரு 2-3 கேள்விகளை எனக்கு கேட்கறதுக்கு அனுமதி தருவீங்களா? Okay, so this is how we can from the bridge question go into qualification. Is this difficult to do? මෙන්න මේක තමයි ක්‍රමය. අපි කොහොමද bridge questions වල ඉඳලා qualification කියන දේ යන විදිය. මේක අමාරු වැඩක්ද? இந்த மாதிரி தான் நாங்க bridge question அப்படின்னு சொல்ற அந்த இடத்துல இருந்து நாங்க இந்த qualification அப்படின்னு சொல்ற இடத்துக்கு நாங்க மாறுறது. இது உங்களுக்கு கஷ்டமான ஒரு விஷயமா இருக்கா? Is it difficult or is it easy? ඒක අමාරු එකක්ද ලේසි එකක්ද? இந்த விஷயம் கஷ்டமானதா இருக்கா இல்ல லேசானதா இருக்கா? Easy means give me a thumbs up. If it is easy to do, give me a thumbs up. ඒක ලේසි වැඩක් නම් මට thumbs up එකක් දෙන්න. இது ஈஸியான ஒரு வேலையா இருந்தது அப்படின்னு சொன்னா எனக்கு ஒரு thumbs up ஒன்னு காட்டுங்க. Okay, so I have many thumbs up, but also a lot of people no thumbs up. සමහර අය thumbs up දීලා තියෙනවා, සමහර ගොඩක් අය thumbs up දීපු නැති අය තියෙනවා. Okay. நிறைய பேர் thumbs up காட்டி இருக்கீங்க, சில பேருக்கு thumbs up தெரியல. You know, prospecting, if we follow a format, if we follow a framework, it is a very simple process. You can do it every day with hundreds of people. මේ prospecting කියලා කියන්නේ හරිම පිළිවෙලට සරලව කරන්න පුළුවන් දෙයක්. ඔයා හරියටම කරොත් ඔයාට 100 ගණනක් එහෙම prospecting කරන්න පුළුවන් සෑම දවසකම. இந்த ப்ராஸ்பெக்டிங் ஃப்ரேம்வொர்க் அப்படின்னு சொல்றதை நாங்க சரியா பாவிச்சோம் அப்படின்னு சொன்னா இது நல்ல இலகுவாங்களுக்கு செய்து கொள்றது மட்டும் இல்லாம நூற்றுக்கணக்கான நபர்களை நாங்க ஒவ்வொரு நாளும் ப்ராஸ்பெக்ட் பண்ணக்கூடியதா இருக்கும். It does not cost you any money to do this online. මේක online කරන්න ගියාම ඔයාලට සතයක්වත් වියදම් වෙන්නේ. இந்த விஷயத்தை நீங்க ஆன்லைன்ல செய்யறதுனால உங்களுக்கு ஒரு சதம் கூட இதுக்காக நீங்க செலவழிக்கவும் தேவையில்லை. And in the future videos, I will give you more things that you can say to qualify what questions you can ask. ඉස්සරහට මම දෙන වීඩියෝස් වලදී මම ඔයාලට තවත් විකල්ප ක්‍රමවේදයන් දෙන්නම් කොහොමද ඔයා ක්වොලිෆයි කරන්න ප්‍රශ්න අහන්න ඕනේ කියලා. நான் அடுத்து வர வீடியோக்குள்ள உங்களுக்கு விதமான கேள்விகள் எப்படி நீங்க குவாலிஃபை பண்றது அப்படின்னு சம்பந்தமான கேள்விகள் உங்களுக்கு நான் சொல்லி தரேன். Because if we do it right now, it is going to take a long time with me talking and then 2 other translations. මේක දැන් මේ වෙලාවේ කරන්න ගියොත් ඒකට ගොඩාක් වෙලා වෙනවා. මොකද මම කතා කරන ඒ වගේම පරිවර්තන දෙකකුත් යන නිසා ඒකට ගොඩාක් වෙලා වෙයි. நான் இப்ப அதை சொல்ல வலிக்கிட்டேன் அப்படின்னு சொன்னா நான் கதைச்சு அதுக்கு பிறகு அதை 2 பேர் டிரான்ஸ்லேட் பண்ணும்போது அது பெரிய ஒரு டைம் ஒன்று எடுக்கிற ஒரு வேலையா இருக்கும். And many of you are already yawning and I can see the inside of your mouth. මේ වල සමහර අය ඈනුම් අරනවා මට වාගේ අටේ ඇතුළට එනකම් මට පේනවා මෙතන ඉඳන් බලන් ඉඳි. நீங்க நிறைய பேர் கொட்டாய் விட்டுட்டு இருக்கீங்க. உங்களோட என்ன சொல்றது வாய்க்குள்ள உங்களோட உள்ளுக்கு வரைக்கும் எனக்கு தெரியுது பாக்குறதுக்கு. The D10 challenge, the 10 directs challenge that you are in, some of you have decided that I will do my 100% to make this happen. මේ D10 challenge එක ඇතුළට අප ඔයාලා ගැන කතා කරද්දී ඔයාලකින් සමහර කෙනෙක් මේ වෙද්දී මේක මම මගේ 100% හරියටම මම කරනවා කියලා තීරණයක් ගත්තා ඉන්නවා. இந்த D10 சேலஞ்சில் இருக்கிற சில பேர் இருக்கிறீங்க. நான் இந்த விஷயத்தை இந்த சேலஞ்சை நான் 100க்கு 100% இதை செய்வேன் அப்படின்னு சொல்ற ஒரு முடிவொன்று எடுத்தாங்க. But some of you are there who are saying that this is all very good training. Let me attend the training. Let me write notes. I will increase my knowledge.
නමුත් සමහර අය ඉන්නවා මේක හොඳම නියම ට්‍රේනින් එකක් මේ ට්‍රේනින් එකේ කතා කරන දේවල් නම් නියමයි මම නිසා මේවා නෝට්ස් ලියා ගන්නවා මේ දැනුම එකතු කර ගන්නවා කියන කාරණාව කියන සමහර අය මෙතන ඉන්නවා. இதுல இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கிறீங்க அப்படின்னு சொன்னா இது நல்ல ட்ரைனிங் நல்லா இருக்குது அதனால என்ன ட்ரைனிங்க்கு விடுங்க நான் அந்த ட்ரைனிங்ல வந்து நோட்ஸ் எழுதி இது சம்பந்தமான அந்த இது அறிவை நான் இன்னும் பெருக்கிக் கொள்றேன் அப்படின்னு சொல்றாங்க. But 10 directs right now I cannot do, because of whatever reason. හැබැයි මට මේ දැනුම එකතු කරගත්තට මේ වෙලාව නම් මට ඩිරෙක්ට් 10ක් කියන එක සාමාන්‍යයෙන් කරන්න පුළුවන් වැඩක් නෙමෙයි. මොකක් හරි හේතුවක් මේකට ඉදිරිපත් වෙනවා. அப்ப நான் இந்த விஷயங்கள் எல்லாம் செய்தாலும் கூட எனக்கு இப்போதைக்கு இந்த 10 ரெக்ட் எனக்கு செய்து கொள்றதுக்கு இயலாது. என்ன காரணம் ஏன்னா இப்படியான காரணங்கள் எல்லாம் எனக்கு இருக்கு. But if you don't give your 100% and if you don't do your best to make it happen, then you will never have a story to tell either to your prospects or for your team. ඔයා හැබැයි මේක 100% හරියටම ඔයාගෙන් දීලා කරේ නැත්තම් මේකට කරන්න ඔයාගේ තියෙන උපරිම උත්සාහය ඔයා අරගෙන කරේ නැත්තම් ඔයාට කියන්න කතාවක් නැති වෙයි. ඔයාගේ ප්‍රොස්පෙක්ට්ස් අට වෙන්න පුළුවන්. එහෙම නැත්නම් ඔයාගේ ටීම් එක හැදෙන්න පුළුවන්. ඔයාට ගිහිල්ලා යාලත් එක්ක ෂෙයා කරගන්න ස්ටෝරි එකක් නැති. உங்களுக்கு நீங்க இத 100க்கு 100% கொடுத்து நீங்க இத செய்யல அப்படின்னு சொன்னா உங்களோட டீமுக்கோ இல்ல உங்களோட ப்ராஸ்பெக்ட்டுக்கோ நீங்க சொல்றதுக்கு எந்த விதமான கதையும் உங்கள்ட்ட மிஞ்சி இருக்காது. Do you know what really inspires people to do big things? ඔයා ඇත්තම දන්නවද මොනවද මිනිසුන්ට ගොඩාක් ලොකු දේවල් කරන්න පොළඹවන කාරණා කියන එක? உங்களுக்கு தெரியுமா ஆட்களுக்கு மிகப்பெரிய விஷயங்களை சாதிக்கிறதுக்கு இன்ஸ்பயர் பண்ணக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி? It is the stories of other people who have done the same. ඒ තමයි අනිත් අයගේ කතාව. මොනවද ඊට කලින් යාට කලින් අනිත් අය මොනවද කරලා තියෙන්නේ කියන කාරණා ගැන කතා තියෙනවා. අන්න ඒ කතා තමයි අනිත් මිනිස්සුම පොළඹවන්න ලොකු දේවල් කරන්නේ. அது என்ன அப்படின்னு சொன்னா ஆல்ரெடி அதே மாதிரியான விஷயங்களை ஆல்ரெடி செய்து முடிச்ச ஆட்களோட அந்த கதை தான் அவங்கள இன்னும் மிகப்பெரிய அளவுல ஊக்குவிக்கிறது அதை செய்யறது. For example, if you have a story of how you arranged money to sign up in the business. උදාහරණයක් විදිහට ඔයාට ස්ටෝරි එකක් තියෙනවා නම් ඔයා කොහොමද බිස්නස් එක ස්ටාර්ට් කරන්න සල්ලි හොයාගත්තේ කියලා நீங்க இந்த வியாபாரத்தை ஸ்டார்ட் பண்றதுக்கு என்ன மாதிரியான வழிமுறையில இந்த காசை ரெடி பண்ணீங்க இந்த பிசினஸை தொடங்குறதுக்கு அப்படின்ற ஒரு கதை ஒண்ணு உங்கள்ட்ட இருந்ததுண்டா? And every time a prospect says that, I don't have the money now, I will wait for 1 month, I'll wait for 2 months to arrange that money, I can say my story of what I did and why I arranged the money immediately. එතකොට ඔයාට එහෙම කතාවක් තියෙනවා නම් ඔයා ප්‍රසන්ටේෂන් එකක් කරලා අවසානයේ ප්‍රොස්පෙක්ට් කෙනෙක් කියනවා මට මුදල් නැහැ කියලා බිස්නස් එක ස්ටාර්ට් කරන්න ඔයාට හැමතිස්සෙම කියන්න පුළුවන් කොහොමද මට මේක දැනුනේ මම මේක ස්ටාර්ට් කරන්න තීරණය කරේ ඇයි මට මුදල් නැතුවත් මම කොහොමද මේකට අවශ්‍ය මුදල් ටික හොයාගත්තේ සහ මට මේ බිස්නස් එක කරන්න අවශ්‍ය ඇයි කියලා මට ඇත්තටම හිතුනේ ඇයි කියන එක ඒ ප්‍රොස්පෙක්ට් එක ඔයාට රිලේට් කරලා කතා කරන්න පුළුවන්කම තියෙනවා. அந்த அப்படியான ஒரு கதை ஒன்று உங்களுக்கு இருந்தா தான் உங்களோட ப்ராஸ்பெக்ட் எந்த நேரத்திலையும் அவங்க நான் இப்ப என்கிட்ட காசு இல்லை எனக்கு 2 மாதம் ஆகும் காசு எடுக்கிறதுக்கு அப்படின்னு சொல்ற ஏதாவது ஒரு விஷயத்த உங்களுக்கு சொல்லும் போது நீங்க உங்களோட அந்த கதையை உங்களுக்கு சொல்றதுக்கு ஏழுமா இருக்கும். என்னன்னா ஏன் நான் இதை இமீடியட்டா ஸ்டார்ட் பண்றதுக்கு நான் டிசைட் பண்ணினேன், எப்படி நான் அதுக்கான காசு அரேஞ்ச் பண்ணேன், இதை ஸ்டார்ட் பண்றதுக்கான அந்த காரணம் என்ன, அந்த விஷயங்களை நீங்க அவங்களுக்கு சொல்றதுக்கு ஏழுமா இருக்கும். So if you have a story of how you got started, then you can use that with the prospect. Similarly, if you have a F2 story of how you found your 2 directs within 1 week, now you can use that story to inspire your new sign up. ඔයා බිස්නස් එක ස්ටාර්ට් කරන තව සතිය දෙකක් දෙන්න මාසයක් දෙන්න කියලා එහෙම කියපු කතා කරපු ප්‍රොස්පෙක්ට් කියන්නේ ඔයා ගාව මේ කතාවක් තිබුණා වගේම ඔයා මේ F2 චැලෙන්ජ් එක හයටම ෆේස් කරලා සතියක් ඇතුළත ඔයාගේ පළවෙනි ඩිරෙක්ට් සේල්ස් එක කරා නම්
ඔයාගේ අලුතෙන් සයින් අප් වෙන කෙනා එක්කත් ඔයාට හැමතිස්සෙම බෙදා ගන්න කතාවක් කියනවා මම කොහොමද මගේ පළවෙනි සයින් අප් එක ගත්තේ කියලා ඔයාගේ අලුත් සයින් අප් වෙන ඒ කෙනා එක්ක කතා කරලා එයාට මේකේ අත්දැකීම යත් එක්ක බෙදා හදා ගන්න පුළුවන්කම ඔයාට හම්බ වෙනවා. இந்த வியாபாரத்துக்கு நீங்க எப்படி இந்த காசை அரேஞ்ச் பண்ணீங்க அப்படின்னு சொல்ற அந்த விஷயத்த சொல்லக்கூடிய கதை உங்களுக்கு எப்படி இருக்குதோ அதே மாதிரி நீங்க புதுசா இந்த பிசினஸுக்கு கொண்டு வர ஒரு நபருக்கு இல்லைன்னா நீங்க F2 செய்த ஒரு கதை ஒண்ணு உங்களுக்கு இருந்ததுன்னாதான் 7 நாள்ல நீங்க எப்படி F2 ஒண்ணு செய்து முடிச்சீங்க அப்படின்னு சொல்ற ஒரு கதை ஒண்ணு இருந்தாதான் புதுசா வர்ற ஒரு நபருக்கு நீங்க சொல்லலாம் எப்படி நான் 7 நாள்ல என்னோட F2 முடிச்சேன் அப்படின்னு சொல்ற விஷயத்த நீங்க அவருக்கு சொல்லக்கூடிய ஒரு கதை ஒண்ணு உங்களுக்கு இருக்கும். If you have stories of how you made sacrifices to achieve your dreams, then you can tell those stories to inspire people to do something similar in their life also. ඇත්තටම ඔයාගේ මේ කතාව තුළ ඔයාට ස්ටෝරීස් තියෙනවා. ඔයා කොහොමද ඔයාගේ ඩ්‍රීම්ස් වලට යන ඔයා සැක්‍රිෆයිසස් ඔයා කැපකිරීම කරේ කොහොමද කියලා ඔයාට කතාවක් තියෙනවා නම් ඔයාට මේ කතාව තුළ තව කෙනෙකුට එයාගේ ජීවිතේ එයාගේ ඩ්‍රීම්ස් වලට යන්න එයා කොහොමද කැපකිරීම කරන්න ඕනේ කියන කතාවට ඔයාගේ කතාව හරහා ඔයාට පුළුවන්කම හම්බ වෙනවා ඒ කෙනාව ඉන්ස්පයර් කරන්න ඒ කෙනාව කොළඹ වෙලා එයා කොහොමද ඒක තුළ වැඩ කරන්න ඕනේ කියලා එයාට පැහැදිලි කරලා දෙන්න. நீங்க சொல்ற அந்த கதைகளுக்குள்ள அந்த நீங்க சொல்ற கதைகள் ஊடாக நீங்க எந்த அளவுக்கு இந்த விஷயத்தை செய்யறதுக்காக நீங்க அர்ப்பணிப்போட செயற்பட்டிருக்கீங்க அப்படின்ற விஷயத்த அவங்களுக்கு உங்களுக்கு சொல்லக்கூடியதா இருந்தது அப்படின்னு சொன்னா அவங்களும் அதே மாதிரியான விஷயங்களை செய்யறதுக்காக அந்த அந்த அர்ப்பணிப்பை கொடுக்கறதுக்கு மிகப்பெரிய ஊக்கம் பெறதோட சேர்த்து அந்த விஷயத்தை அவங்க செய்வாங்க. For example, when my first child was born, I was not even there. I was working in the business and I shared this story with a lot of people. උදාහරණයක් විදිහට මගේ පළවෙනි දරුවා ලැබෙන වෙලාවේ මම ඇත්තටම ඒ දරුවා ලැබෙන අවස්ථාව එතනට මම හිටියේ නැහැ. මම බිස්නස් එකේ වැඩ කටයුතු කරමින් බිසි වෙලා හිටියේ. මම ඒ කතාව මම ෂෙයා කරගන්නවා මගේ ටීම් එකත් එක්ක ගොඩක් වෙලාවට. என்னோட முதலாவது குழந்தை கிடைக்கிற நேரத்துல பாத்தீங்க அப்படின்னு சொன்னா அந்த இடத்துல என்னால இருக்க முடியல. நான் அந்த டைம்ல நான் என்னோட பிசினஸ் சம்பந்தமான வேலைகள் தான் செய்துட்டு இருந்தேன். சோ இந்த கதையை நான் என்னோட நிறைய பேரோட நான் ஷேர் பண்ணியிருக்கேன். And I know many of you also did something very similar when there was moments like that in your life. ඒ වගේ මම දන්නවා මෙතන ඉන්න අයගෙන් ගොඩක් අයත් ඒ වගේ ජීවිතයේ අවස්ථාවල් හම්බුනහම ඒ මම කියපු කාරණා ඒ විදිහටම ජීවිතේ යොදාගත්තා ඉන්නවා. அப்ப அந்த மாதிரி எனக்கு தெரியும் இதுல இருக்கிற ஆட்களும் நிறைய பேர் இந்த மாதிரியான அர்ப்பணிப்புகளை நீங்க உங்களோட வாழ்க்கையில நிறைய செய்திருக்கீங்க அப்படின்னு சொல்லி. But now imagine if you had signed up by waiting for 2 months to arrange money to sign up. Okay, now you don't have that story anymore to tell to anyone who gives you that excuse. ඔයා හිතන්න උදාහරණයක් විදියට ඔයා සයින් අප් වෙන වෙලාවේ ඔයා ප්‍රසන්ටේෂන් එක අහලා මාස දෙකකට පස්සේ නම් ඔයාව සයින් අප් වුණේ. ඔයාට ඒකට අවශ්‍ය මුදල් ටික සූදානම් කරගෙන ඔයා හිතන්න ඔයාට ප්‍රසන්ටේෂන් එක අවසානයේ කෙනෙක් ඒ වෙලේ සයින් අප් වෙන්න බෑ පස්සේ සයින් අප් වෙන්නම් කියලා කියද්දි ඔයාට ෂෙයා කරගන්න ස්ටෝරි එකක් ඔයාට නැහැ. நீங்களும் பாத்தீங்கன்னு சொன்னா பிரசன்டேஷன் கொடுத்து இந்த இதை கேட்டு 2 மாதத்துக்கு பிறகுதான் இந்த காசு அரேஞ்ச் பண்ணி இதை ஸ்டார்ட் பண்ணின ஒரு ஆளா இருந்தீங்களா இருந்தா அந்த மாதிரி ஒரு ப்ராஸ்பெக்ட் உங்கள்கிட்ட சொல்லும்போது நானும் கொஞ்சம் லேட்டா வாரேன் அப்படின்னு சொல்லி சொல்லும்போது அந்த நேரம் அவருக்கு நீங்க சொல்றதுக்கு எந்த விதமான ஸ்டோரியும் உங்கள்கிட்ட இருக்காது. If you took 3 months to do your F2, now you don't have a powerful story to tell your new direct as to how and why they should do their F2 in 2 weeks. ඔයා උදාහරණයක් විදිහට ඔයාගේ F2 එක ගන්න ඔයා මාස 3ක් විතර ගත්තොත් කවදාවත් ඔයාට පුළුවන්කමක් හම්බෙන්නේ නැහැ. ඔයාගේ අලුතෙන් එන සයින් අප් වෙන අයට කොහොමද සති දෙකක් ඇතුළත මේ වාගේ F2 එක ගහලා ඉවර කරන්න ඕනේ කියලා එයාව පොළඹවන්න තරම් ඔයාට හොඳ ඉන්ස්පයර් වෙන ස්ටෝරි එකක් ඔයාට නැහැ. உங்களோட F2 செய்யறதுக்கே நீங்க 3 மாதம் எடுத்துக்கொண்டு இருந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களோட புதுசா வந்த அந்த நபரை உங்களோட அந்த நபரை நீங்க இப்போ இது 2 கிழமைகளோட F2 செய்ய வைக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றதுக்கு அவருக்கு ஏதாவது விஷயங்களை ஊக்குவிக்கிறதுக்கு உங்கள்ட்ட எந்த விதமான சுவாரஸ்யமான கதைகளும் உங்கள்ட்ட இருக்காது.
or if you are someone who put the business on the shelf every time you have a family problem, and you only take the business out when the family problem is finished, now any time in your team when somebody has some issue like that, you have no story to tell of your own. ඔයා නිකන් හිතන්න ඔයා මෙන්න මේ වගේ කෙනෙක් නම් ඒ කියන්නේ ඔයාට ගෙදර මොනවාරි ප්‍රශ්නයක් ආපු වෙලාවට ඔයා බිස්නස් එක පොඩ්ඩක් පැත්තකින් තියලා ඒ ගෙදර ප්‍රශ්නේ වෙනුවෙන් අවධානය වැඩියෙන් යොමු කරලා ඉවරලා ඒ ගෙදර ප්‍රශ්නේ අවසන් වුණාට පස්සේ නැවත වතාවක් බිස්නස් එක ඇවිල්ලා වැඩ කරන මාධ්‍යලීය කෙනෙක් නම් ඔයා රයිට් ඔයාගේ ටීම් එක ඇතුළේ කෙනෙකුට ඒ වගේ චැලෙන්ජ් එකක් ආපු අවස්ථාවක ඔයාට ගිහිල්ලා එහෙම යාව ඉන්ස්පයර් කරන්න කියන තරම් එහෙම හොඳ කතාවක් ඔයා සතු නැහැ. நீங்க உங்களோட நீங்க ஏதாவது உங்களோட ஃபேமிலி ப்ராப்ளம்ஸ் அடிக்கடி வரும்போது நீங்க உங்களோட பிசினஸை தூக்கி ஒரு செல்ஃப்ல வச்சு மூடுற ஒரு ஆளா இருந்து அந்த ஃபேமிலி ப்ராப்ளம் எல்லாம் போன பிறகுதான் நீங்க பிசினஸ் எடுத்து செய்யற ஒரு ஆளா இருந்தீங்களா இருந்தா நீங்க அதே மாதிரி உங்களோட டீமுக்குள்ள அந்த மாதிரியான பிரச்சனைகளோட வர்ற ஆட்களுக்கு இல்ல அந்த பிரச்சனைகளோட இருக்கிற ஒரு ஆட்களுக்கு நீங்க எந்த விதமான ஒரு நல்ல ஸ்டோரியையும் உங்களுக்கு சொல்லி அவங்களுக்கு தேவையான அந்த விஷயத்தை உங்களால கொடுக்க முடியாது. Many of you need new stories right now. ඔයාලගෙන් බොහෝ කෙනෙකුට දැන් ඇත්තටම අලුත් කතා අවශ්‍යයි. உங்கள நிறைய பேருக்கு இப்ப புது கதைகள் தேவைப்பட்டிருக்கு. Many of you leaders still have that same one or two stories of how you got started and how you left your job. මෙතන ගොඩාක් ලීඩර්ස් ගැන කතා කරද්දී ඇත්තටම ඔයාට තියෙන්නේ පරණ කතා දෙක තුන විතරයි. ඒ කියන්නේ ඔයා කොහොමද පටන් ගත්තේ, ඔයා කොහොමද ජොබ් එක දාලා මේකට ආවේ, ඒ වගේ පරණ කතා දෙක තුන විතරයි තාමත් ඔයා ගාව තියෙන්නේ. இப்ப இதுல இருக்கிற பெரும்பாலான லீடர்ஸை பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு எல்லாருக்குமே இருக்கிறது கதை என்ன அப்படின்னு சொன்னா அந்த பழைய 2-3 கதை தான் நீங்க வச்சிருக்கீங்க. என்ன மாதிரி நீங்க இதை ஸ்டார்ட் பண்ணீங்க, எப்படி நீங்க இந்த வேலையை விட்டு உங்களோட வேலையை விட்டுட்டு இதுக்குள்ள வந்தீங்க, அப்படியான பழைய கதைகள் தான் நீங்க வச்சிருக்கீங்க. Or the story of that first dream that you got, that's it. එහෙම නැත්නම් ඔයාගේ පළවෙනි ඩ්‍රීම් එක අචීව් කරේ කොහොමද කියන කාරණා විතර එච්චරයි. ඊට පස්සේ තව කියන්න දෙයක් නැහැ. அதே மாதிரி நீங்க உங்களோட முதலாவது ட்ரீமை எப்படி அச்சீவ் பண்ணீங்க அப்படின்னு சொல்றது அந்த மாதிரியான இதுதான் இருக்கு உங்கள்ட்ட, வேற ஒண்ணும் இல்ல. This is an opportunity for you to create a very powerful, inspiring story for yourself. මේක ඔයා හරියටම තේරුම් ගන්න මේක නියම අවස්ථාවක් වාට හම්බෙලා තියෙන නියම පවර්ෆුල් ඉන්ස්පයරිං ස්ටෝරි එකක් හදාගන්න ඔයාගේ ටීම් එකත් එක්ක බෙදා ගන්න. இது உங்களுக்கு கிடைச்சிருக்க மிகப்பெரிய ஒரு சந்தர்ப்பம். உங்களுக்கான ஒரு நல்ல ஊக்குவிக்க கூடிய ஒரு கவர்ச்சிகரமான ஒரு ஸ்டோரியை நீங்க உருவாக்கி கொள்ளக்கூடிய அருமையான சந்தர்ப்பம் ஒன்று தான் இப்ப உங்களுக்கு கிடைச்சிருக்கு. When you don't have compelling personal stories, then you will have to depend on theory and teaching to inspire other people. ඔයාට හොඳ අනිත් අය පොළඹවන සුළු ස්ටෝරි එකක් ඔයා ගාව නැත්නම් ඔයාට වෙන දේ තමයි හැමතිස්සෙම ඔයාට එනවා ගිහලා ටීච් කරන්න, තියරි ගැන කතා කරන්න, අනිත් අය ඉන්ස්පයර් කරන්න වෙන්නේ ඒ වගේ දේවල් හරහා. நீங்க மற்றவங்களுக்கு சொல்லக்கூடிய கவர்ச்சிகரமான ஒரு கதை ஒண்ணு உங்கள்கிட்ட இல்ல அப்படின்னு சொன்னா நீங்க எப்பயுமே என்ன செய்வீங்க அப்படின்னு சொன்னா நீங்க தியரிய பத்தியும் இல்ல தியரிய பத்தி சொல்லி கொடுக்கறதும் இல்ல அவங்களுக்கு போய் ஏதாவது விஷயங்களை படிப்பிக்கிறதும் இப்படியான விஷயங்களை தான் நீங்க செய்துட்டு இருப்பீங்க. And you know very well that does not work. ඔයා හොඳටම දන්නවා ඒ කියන ක්‍රමය එහෙම සාර්ථක වෙන්න පුළුවන් ක්‍රමයක් නෙමෙයි. உங்களுக்கு நல்லா தெரியும் அந்த முறை அப்படின்னு சொல்றது சாத்தியம் இல்லாத முறைன்னு. But for leaders who don't have stories, that is the only other thing they can do, but it is ineffective. ලීඩර්ස්ලා විදියට ඔයාලට ස්ටෝරි එකක් නැත්නම් ඔයාලට ඒ දේ කරන්න පුළුවන්. නමුත් ඒක එහෙම ප්‍රතිඵලදායී නැහැ. உங்களுக்கு லீடர்ஸ் அப்படின்ற அடிப்படையில உங்களுக்கு அப்படியான ஸ்டோரி இல்லாட்டியும் கூட நீங்க அந்த நான் சொன்ன மற்ற விஷயங்களை நீங்க செய்யலாம். அப்படி செய்தாலும் உங்களுக்கு அதுல இருந்து பெரிய பிரதிபலன்கள் எதுவும் உங்களுக்கு கிடைக்காது. So now you have this opportunity to create one of the most powerful stories in your life. දැන් ඔයාට තියෙන නියම අවස්ථාවක් ලැබිලා ඔයාගේ ජීවිතේ ඉතාම වැදගත් ගොඩාක් බලවත් ඔයාටම කතාවක් නිර්මාණය කරගන්න අවස්ථාව හැදිලා තියෙනවා. இப்ப இடத்துல உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கு. உங்களோட வாழ்க்கையில மிக சக்தி மிக்க ஒரு எல்லாரையும் கவரக்கூடிய ஒரு அருமையான கதை ஒன்றை உங்களுக்காக நீங்க உருவாக்கி கொள்றதுக்கு. Don't let it go waste.
ඒ නිසා මේ අවස්ථාව නාස්ති වෙන්න දෙන්න එපා. அந்த அந்த மாதிரியான இந்த சந்தர்ப்பத்தை வீணாகி போறதுக்கு நீங்க விட்டுறாதீங்க. Don't be here just to take notes and only learn, because information alone is not going to inspire your people. ඒ නිසා මෙතනට ඇවිල්ලා නිකන් notes ලියලා මේකෙන් දැනුම එකතු කරගෙන ඉගෙනගෙන විතරක් ගිහලා වැඩක් නැහැ. මොකද ඒ තොරතුරු වලට information වලට කවදාවත් බෑ. information වලට විතරක් බෑ කෙනෙක්ව inspire කරන්න. அப்ப நீங்க இடத்துல வந்து நோட்ஸ் எழுதிட்டு போறதோ இல்ல ஏதாவது விஷயங்களை கற்றுக்கொள்றதோ அப்படின்னு சொல்றது உங்களுக்கு அது அது மட்டும் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணாது. ஏன்னா எந்த ஒரு தகவல்களை மட்டும் வச்சுக்கொண்டு நாங்க இன்னொரு நபர்களை எந்த சந்தர்ப்பத்திலையும் கவர முடியாது. Imagine telling your team that, you know, one time Arun George had a challenge for 10 directs in 30 days and I took up that challenge and I made it happen. Do you want to know how I did it? එකකට හිතන්නකො මෙන්න මේ වගේ දෙයක් ඔයාගේ ටීම් එකත් එක්ක ගිහලා ඔයාලට කියන්න පුළුවන් නම් එක දවස් එක වතාවකදී VP අරුන් මෙන්න මේ වගේ ප්‍රෝග්‍රෑම් එකක් කරා. මේ ප්‍රෝග්‍රෑම් එක තිබුණේ දින 30ක් ඇතුළත ඩිරෙක්ට් සේල්ස් 10ක් කරන එක. මේ 10 මම හරියටම අචීව් කරා. ඔයා කැමතිද මේ මම එක කරපු විදිය දැනගන්න? உங்களுக்கு நீங்க ஒரு உதாரணத்துக்கு வச்சுக்கொள்ளுங்க. நீங்க இப்படியான ஒரு கதை ஒன்று உங்களோட டீம்ல சொல்றதுக்கு ஏழுமா இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு சந்தர்ப்பத்துல VP அருண் ஜோர்ஜ் எங்களுக்கு ஒரு சவால் ஒன்று தந்திருந்தாரு. அந்த சவால் என்ன அப்படின்னு சொன்னா 30 நாட்கள்ல 10 என்னோட டைரக்ட் ரெஃபரன்ஸை நான் செய்யறது அப்படின்னு சொல்றது. உண்மையில நான் அதை ஒரு சவாலா எடுத்துக்கொண்டு அதை நான் செய்து முடிச்சிருந்தேன். உங்களுக்கு உங்களுக்கு விருப்பமா அந்த அதை நான் எப்படி செய்து கொண்டேன் அப்படின்னு சொல்றதை தெரிஞ்சு கொள்றதுக்கு. That is a story you can even tell your prospects or your team anytime. ඒක මෙන්න මේ වගේ ස්ටෝරියක් يعني වගේ ප්‍රොස්පෙක්ට්ස් අට වගේ ටීම් එකකට ඕනම වෙලාවක ඕනම තැනකදී කියන්න පුළුවන් නියම ස්ටෝරි එකක් වඩපත් වෙයි. உண்மையில அது உங்களுக்கு உங்களோட ப்ராஸ்பெக்டருக்கு உங்களோட டீம்ல இருக்கிற ஆட்களுக்கு அப்படின்னு சொல்ற ஆட்களுக்கு எந்த ஒரு சந்தர்ப்பத்திலையும் எந்த இடத்துலையும் சொல்லக்கூடிய மாதிரி மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு கதையா இருக்கும். So we got 2 more weeks. අපිට තව සති දෙකක් තියෙනවා. எங்களுக்கு இன்னும் 2 கிழமைகள் மிச்சம் இருக்கு. Are you going to create your own story or are you going to let these 2 weeks go by? ඔයා මොකද කරන්න හිතාගෙන මේ සති දෙක මෙහෙම යන්න හදනවද නැත්නම් ඔයාගේ මේ ස්ටෝරි එකක් ක්‍රියේට් කරනවා? அப்ப நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த 2 கிழமையை நீங்க அப்படியே போக விடுறதுக்கு யோசிக்கிறீங்களா இல்ல உங்களோட அந்த சொந்த கதையை நீங்க உருவாக்க போறீங்களா? I really hope that I will get to hear from each one of you your own 10 directs stories. මම ඇත්තටම බලාපොරොත්තු වෙන මෙතන ඉන්න හැම කෙනාගෙම ඔයාලා හැම කෙනාම තමන්ගේ ඒ 10 ඩිරෙක්ට් සේල්ස් 10 යහුවා කියන ඔයාගේම ස්ටෝරි එක අහන්න මම බලාපොරොත්තු වෙමින් ඉන්නවා. நான் நல்ல நம்பிக்கையோட நான் காத்திருக்கிறேன். என்ன அப்படின்னு சொன்னா இதுல இருக்கிற ஒவ்வொருத்தரும் உங்களோட 10 டைரக்ட் நீங்க செய்யற அந்த அழகான ஸ்டோரியை நான் கேட்கறதுக்கு. And I want to record that story and I want to use it all over the world. මට ඒ වගේම මෙන්න ඔයාගේ කියන කතාව රෙකෝඩ් කරන්න ඕනේ. ඒ රෙකෝඩ් කරලා මුළු ලෝකෙ පුරාම මම ෂෙයා කරගන්න කැමැත්තෙන් බලාපොරොත්තු වෙමින් ඉන්නවා. உங்களோட அந்த அந்த சக்சஸ் ஸ்டோரியை நான் ரெக்கார்ட் பண்ணி அத உலகம் ஃபுல்லா நான் காண்பிக்கிறதுக்கு நான் காத்துட்டு இருக்கேன். I even want to show it on Weekon stage at some time. ඒ වගේම මම බලාපොරොත්තු වෙනවා ඒක Weekon stage එකේදී පවා පෙන්වන්න සමහර අවස්ථාවලදී. நான் சில சந்தர்ப்பங்கள்ல அந்த விஷயத்தை Weekon ஸ்டேஜ்ல கூட நான் காட்டுறதுக்கு நான் யோசிச்சுட்டு இருக்கேன். I have one announcement for you before we leave. අපි මේ අවසන් කරන්න කලින් මට තව එක නිවේදනයක් තියෙනවා ඔයාලත් එක්ක බෙදා ගන්න. நான் உங்களுக்கு ஒரு அறிவுறுத்தல் ஒன்று தர்றதுக்கு இருக்கேன் நாங்க முடிக்கிறதுக்கு முதல். All those who achieve 10 directs and above within these 30 days. මේ 10 ඩිරෙක්ට්ස් මේ ඩිරෙක්ට් සේල් 10ක් හෝ ඊට වඩා වැඩි සංඛ්‍යාවක් මේ දින 30 ඇතුළත කරන ඕනම කෙනෙකුට யாரெல்லாம் இந்த 30 நாட்கள்ல இந்த 10 டைரக்ட் சேல இல்லனா அதுக்கு மேலதிகமான விஷயங்களை செய்றீங்களோ they will be eligible for a prize. යාලා සුදුසුකම් ලබනවා ත්‍යාගයක් ලබන්න. அவங்க ஒரு பரிசுக்கு உரித்துடையவர்களாக இருப்பாங்க. There is a prize of
$3,000. ප්‍රයිස් එක ගත්තොත් ඩොලර් 3000. அந்த பிரைஸ் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னு சொன்னா $3000. And that price of $3,000 is to be shared by people who achieve minimum 10 and above. එන්න මේ US ඩොලර්ස් 3000 ප්‍රයිස් එක ඩිරෙක්ට් සේල්ස් 10ක් හෝ ඊට වඩා වැඩි සංඛ්‍යාවක් කරපු අය අතරේ බෙදා හරිනවා. அந்த So who 3000 wants- அந்த $3000 அப்படின்னு சொல்றத யாரெல்லாம் இந்த 10 டிரெக்ட்ஸ் இல்ல அதுக்கு மேல டிரெக்ட்ஸ் பண்றாங்களோ அவங்களுக்கு இடையில பகிர்ந்தளிக்கப்படும். 10 and above. Okay. 10ක් හෝ ඊට වඩා වැඩි සංඛ්‍යාවක් කරපු අයටයි මේක අවස්ථාව හිමි වෙන්නේ. 10 அல்லது 10க்கு கூடுதலா. So who wants to participate? කාටද අවශ්‍ය මේකට සහභාගී වෙන්න? So, யாரு விரும்புறீங்க இந்த விஷயத்துல நீங்க பங்கெடுத்துக் கொள்றதுக்கு? Okay. So you got 2 more weeks. right පැහැදිලි නේද ඔයාලට හැමෝටම කාරණාව තව සති දෙකක් තියෙනවා. உங்களுக்கு இன்னும் 2 கிழமைகள் இருக்கு. So let us make it happen. ඒ නිසා අපි මේක කරමු. அப்ப நாங்க இதை செய்து முடிப்போம். Love you all. Good night, and I will see you in the next video. Love you all. ඕකේ එහෙනම් හැම කෙනාටම good night. අපි ඊළඟ වීඩියෝ එකකින් හම්බෙමු. Love you all. நாங்க எல்லாரும் அடுத்த வீடியோல நாங்க சந்திப்போம். Thank you so much, VP Arun. I'm very sure everyone here took a decision to make their own story or create their own story. And not only that, to get the biggest portion of that money. බොහොම ස්තුතියි. මම හිතනවා හැමෝම හොඳ තීරණයක් ගත්තා. තමන්ගේ ස්ටෝරි එක ක්‍රියේට් කරගන්න. ඒ වගේම VP අරුන් මේ ගැන අදහසක් දුන්නා. ඊළඟ සත් දෙක ඇතුළත කළොත් තියෙන අවස්ථාවල් ටික තාම කවුරුවත් සුසුකම් ලැබලා නැහැ. හැබැයි ඊළඟ සත් දෙක ඇතුළත තීරණ අරගෙන හරියටම කරන්න අයට ලොකු අවස්ථාවක් තියෙනවා. ඉහළ தியாகයක් ගන්න. right தியா? நான் நினைக்கிறேன் உங்களுக்கு விளங்கி இருக்கும் அருண் சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கான அந்த ஓன் ஸ்டோரியை நீங்க இது செய்யறது ரெடி பண்ணி கொள்றது மட்டும் இல்லாம இந்த உங்களுக்கு பரிசு தொகையிலையும் உங்களுக்கு பங்களிப்பு செய்யறதுக்கு ஏழுமா இருக்கும். அதுல இருந்து உங்களுக்கு அதை எடுத்துக்கொள்றதுக்கு ஏழுமா இருக்கும். இதுவரைக்கும் யாரும் அந்த விஷயத்தை செய்து கொள்றதுக்கான அந்த தகுதியை இன்னும் அடைஞ்சு கொள்ளல. இன்னும் 2 வீக் இருக்கு. சோ பாப்போம் யாரெல்லாம் இதுல நீங்க தகுதி அடைஞ்சு கொள்றீங்க, அந்த பரிசை எடுத்துக்கொள்றீங்க அப்படின்னு சொல்லி. හොඳයි එහෙනම් සැමටම සුබ රාත්‍රියක්. good night. எல்லாருக்கும் நல்ல இரவு வணக்கங்கள். குட் நைட்.